Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை புரட்டாதி மாதம் 8ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். பிரித்தானிய நேரம் தினமும் காலை 8:45 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தகைய தியான நிகழ்ச்சியை PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, ஜெர்மன் யூத் தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று கூறி இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இதனை செல்வி அம்மா அவர்கள் UK-இலிருந்து வழங்கி வைப்பார்கள். இன்றைய சிறப்பு பேச்சாளர் திருமதி ஃபைசா அம்மா அவர்களை அறிமுகம் செய்து வைப்பதற்காக கொவன்ட்ரி தமிழ் பாடசாலையின் அதிபர் அரியரட்னம் ஐயா அவர்கள் கலந்து கொள்வார்கள். அவருடைய தலைப்பு உலக மாந்தர்களை ஒன்றிணைக்கும் புனித கடமை கட்ச் என்ற தலைப்பில் பேச வருகின்றார். இதன் பின்னர் கேள்வி பதில், கலந்துரையாடல் என்பன இடம்பெறும். சரியாக எங்களுடைய பிரித்தானிய நேரத்தின்படி இரவு 9:30 மணிக்கு இந்த தளம் நிறைவு பெறும். சகலரும் இதற்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொண்டு செல்வியம்மா இப்பொழுது தியானத்தை நடத்துமாறு அழைக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்பொழுது தியானம் செய்ய போகிறோம். தியானம் செய்வதால் நாம் அனைவரும் ஆரோக்கியமான, ஆனந்தமான, நோயற்ற வாழ்க்கை வாழலாம். எனவே இந்த தியானத்தை காலை மாலை இருவேளையும் செய்யும் பொழுது நமக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நாங்கள் அனைவரும் தியானத்தில் அமர்வோம். தியானத்துக்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தியானத்தின் போது தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்து அமர்ந்து கொள்ளுங்கள். தரையில் இருப்பவர்கள் சம்மணங்கால் போட்டு இருக்கலாம். நாற்காலியில் இருப்பவர்கள் கைகளை இவ்வாறு கோர்த்து மடிமேல் வைத்து கொள்ளுங்கள். கால் பாதங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். உடலை இறுக்கமில்லாமல் தளர்ச்சியாக வைத்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்து இருப்பவர்கள் அவற்றை கழற்றி வையுங்கள். ஒரு சிறு புன்னகையுடன் கண்களை லேசாக மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது சுவாசத்தின் மேலாக கவனம் வையுங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகிய இரண்டையும் கவனியுங்கள். சுவாசம்தான் உங்கள் குரு. தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். அவற்றை கவனியாது மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனம் வையுங்கள். அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாதீர்கள். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 30 நிமிடம் இசையுடன் இசை தியானம் செய்வோம். அனைவரும் அமைதியை பெறுவோம். நன்றி. தியானிகளே, இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வாருங்கள். கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. கைகளை எடுத்து கண்களை மெதுவாக திறந்து கைகளை பாருங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். அனைவருக்கும் நன்றி.
நன்றி அம்மா. இப்பொழுது நாம் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுவோம். பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நாடு, நகரம், உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, ஜூட் தமிழ் டிவி ஜெர்மன் ஆகிய அமைப்பினரின் அனுசரணை அனைத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு இசையையும் பதாதைகளையும் வழங்கிய வானா ஜெய்யம்மா ஆஸ்திரேலியாவிலிருந்து அவர்களுக்கு அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு, தியானத்தை வழிநடத்திய செல்வி அம்மா யூகேயிலிருந்து அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இந்த தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து தியானிகளுக்கும் தளத்தின் சார்பில் நன்றியை கூறிக்கொண்டு, இத்தியான தளத்தை 3 வேளையும் தங்களுடைய அயராத உழைப்பின் பேரில் வழிநடாத்தி வரும் திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, திருமதி அருந்ததி அம்மா இருவருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். இப்பொழுது இந்த வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்தோம். இப்பொழுது நான் இந்த தளத்தினை சிறப்பு பேச்சாளரை அறிமுகப்படுத்துவதற்காக கொவன்ட்ரி தமிழ் மொழி கலை கழகத்தின் இணைப்பாளர் திருவாளர் கந்தையா அரியரட்னம் ஐயா அவர்களிடம் இந்த தளத்தினை ஒப்படைக்கின்றேன். நன்றி ஐயா, வணக்கம். வாருங்கள். வணக்கம். வணக்கம் அம்மா, நன்றி. இந்த வேர்ல்ட் பீஸ் அண்ட் ஹார்மனி மிஷன் நேரத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பேச்சாளரை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இன்றைய பேச்சாளர் எங்களோட பாடசாலையில் இயர் 9க்கு மேலே படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற டீச்சர். அவன் பேர் ஃபைசா அபுசாலி. அவர்கள் இந்த வருஷம் அல்ஹஜ், அதாவது மெக்காவுக்கு போயிட்டு வந்திருக்கிறார்கள். அதால் இன்னொரு பட்டமும் வந்திருக்கிறது. அவருக்கு பேருக்கு முன்னால ஹஜ் ஃபைசா அபுசாலி என்று கூறுவோம். அவர்கள் பல வருடங்களாக எங்களோட பாடசாலையில் தொடர்ந்து படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். தமிழ் ஆர்வம் கொண்ட நல்ல உள்ளம் கொண்ட மாமனிதர். அவரை வாங்கன்னு வரவேற்று கொண்டு, ஃபைசா, உங்களோட பேச்சை துவங்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. மண்ணையும் விண்ணையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அந்த ஏக இறைவனுக்கே எல்லா புகழும் என கூறி, இந்த இணையதளத்தினுடையாக இணைந்திருக்கும் என் இனிய உறவுகள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் இருலோக சுபீட்சமும் பெற வல்ல ஏக இறைவனை பிரார்த்தித்தவளாய் என் முறைக்கு முன் வருவதற்கு முன் என்னை இந்த உலக அமைதி நல்லிணக்க குழுமத்தின் நடத்தினருடன் தொடர்பை ஏற்படுத்தி எனக்கு இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை தர வைத்த எனது பாடசாலையின் தலைவரும் கவன்ட்ரி தமிழர் நலன்புரி சங்க தலைவருமான கந்தையா அரியரத்னம் சார் அவர்களுக்கும், உலக அமைதி நல்லிணக்க குழுமத்தின் நடத்துனர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்தவளாய் என் உரைக்குள் வருகின்றேன். உலக மாந்தர்களை ஒன்றிணைக்கும் புனித கடமை ஹஜ் என்பது எனது தலைப்பாக எடுக்கின்றது. இதில் ஹஜ் என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால், இது ஒரு அரபு சொல். இது எல்லோருக்கும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதை பற்றி சற்று நான் விளக்கலாம் என்று நினைத்தேன். விளங்கியதன் பின்பு என் உரைக்கு சொல்கின்றேன். ஹஜ் என்பது இஸ்லாமியர்களின், அதாவது உலகத்தில் வாழ்கின்ற முஸ்லிம்களின் கட்டாய கடமைகள், அவர்களுக்கு 5 கட்டாய கடமைகள் இருக்கின்றது. ஒரு முஸ்லிமாக இருந்தால் அங்கு இஸ்லாத்தில் ஒரு கட்டாய கடமைகள் 5 காணப்படுகின்றது.
அந்த 5 கட்டாய கடமைகளில் 5வது கடமையாக இந்த ஹஜ் என்னும் கடமை காணப்படுகின்றது. இதற்கு இந்த ஹஜ் என்னும் கடமையை பற்றி விளக்குவதற்கு முன்பு இந்த 5 கடமைகளையும் பற்றி ஒரு சிறு கீறல் என்று, அதாவது சற்று தொட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது இஸ்லாத்தில் 5 கடமைகளில் முதலாவது கடமையாக கட்டாய கடமை, அதாவது கடமை என்பதை விட கட்டாய கடமை என்பதுதான் இதில் சரியான அர்த்தம். இந்த கட்டாய 5 கடமைகளையும் 5 தூண்கள், இஸ்லாத்தின் 5 தூண்கள் என்று சொல்வார்கள். அதாவது 5 pillars of Islam என்று சொல்வார்கள். 5 தூண்களை கொன்று கட்டியமைக்கப்பட்ட பூரண வாழ்க்கை திட்டம் என்பதே இஸ்லாம் என்று சொல்வார்கள். அப்ப இதில் முதலாவதாக இருக்கும் கட்டாய கடமை ஒரு ஏக இறைவன் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்வதும். முதலாவது கட்டாய கடமை பற்றி சொன்னேன். 2வது கட்டாய கடமை இந்த ஏக இறைவனை 5 நேரமும் தொழுவது, அதாவது வணங்குவது. இது ஒரு கட்டாய கடமையாக இருக்கின்றது. அடுத்தது 3வது கட்டாய கடமையாக சகாத் என்று சொல்லப்படும், இதுவும் ஒரு அரபி சொல். அதாவது ஏழைகளுக்கு, ஒரு பணம் படைத்த ஒரு மனிதர் தனது தனது பொருளாதாரத்தில் ஒரு பங்கினை கட்டாயமாக ஒவ்வொரு வருடமும் கணக்கிட்டு ஒரு ஏழைகளுக்கும் அது தேவைப்பட்டவர்களுக்கும் வழங்க வேண்டும். இதைத்தான் சகாத் என்று சொல்லுவார்கள். 3வது கட்டாய கடமை. இது சாதாரணமாக கொடுக்கப்படும் தர்மத்தை இதில் சேர்க்கக்கூடாது. கட்டாயமாக பணம் படைத்தவர்கள் மட்டும் அவர்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு தொகையை கணக்கிட்டு ஏழைகளுக்கு, இது ஏழைகளுக்குரிய வரி என்று சொல்வார்கள், ஏழைகளுக்கு கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டியது. இதை 3வது கட்டாய கடமை. 4வது கட்டாய கடமை நம் எல்லோருக்கும் தெரிந்தது, நோன்பு என்று சொல்லுவோம். அதாவது விரதம். அதாவது இஸ்லாமிய மாதத்தில் ரமலான் மாதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அரபு மாதத்தில் ரமலான் என்று சொல்லி அழைப்பார்கள், ரம்ஜான் என்று சொல்லுவோம். அந்த மாதத்தில் முழுக்க அல்லாஹ்வுக்காக, அதாவது இறைவனுக்காக நோன்பு நோட்பது, அது 4வது கட்டாய கடமை. இந்த நோன்பு நோட்பதிலும் சில விதிமுறைகள் இருக்கின்றது. நோயுள்ளவர்கள், அடுத்தது குழந்தைகள், சிறுவர்கள், இவர்கள் எல்லாம் புத்தி சுவாதீனமற்றவர்கள் எல்லாம் நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற அனைவரும் கட்டாயம் நோன்பு பிடிக்க வேண்டும். அடுத்த கடமைதான் நாமல் இங்கு பார்க்க போகின்ற இந்த ஹஜ் என்றும் கடமை. அந்த ஹஜ் என்றும் கடமை, இந்த 4 கடமைகளை நிறைவேற்றியவர்கள் கட்டாயமாக அந்த 5வது கட்டாய கடமையை நிறைவேற்ற வேண்டும். இந்த 5வது கட்டாய கடமை இதிலும் எல்லோரும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இது நேரம் காலம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கட்டாய கடமையாக காணப்படுகின்றது. குறிப்பிட்ட காலத்தில் தான் இது செய்ய முடியும். அதாவது இஸ்லாமிய மாதமான, அதாவது எவ்வாறு நம்மளுக்கு, அதாவது தை, மாசி, பங்குனி என்று நாங்கள் தமிழில் நாமல் மாதங்களை கணக்கெடுகின்றோமோ, அதே மாதிரி ஆங்கிலத்தில் எவ்வாறு ஜனவரி, பிப்ரவரி என்று கணக்கெடுகின்றோமோ, அதே மாதிரி இஸ்லாமியர்கள் அரபுலே முஹர்ரம், சபர் என்று சொல்லி அழைப்பார்கள். இவ்வாறு 12 மாதங்கள் இருக்கின்றது. அந்த 12 மாதங்களிலும் 12வது மாதமான துல்ஹஜ் என்னும் அந்த மாதத்தில் தான் இந்த கடமையை செய்வோம். அது மட்டுமில்ல, இந்த நேரங்காலம் அது மட்டுமில்லாமல் இந்த கடமையானது ஒரு பணம் படைத்த, அதாவது எல்லோருக்கும் இது கட்டாய கடமை அல்ல. பணம் படைத்த எவர்களிடமும் பணமும் பலமும், அதாவது உடலில் பலமும் அவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்கள் வசதியும் உள்ளவர்களாக இருந்தால் இது கட்டாயமாக ஒரு மனிதன் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. பணம் இருக்க வேண்டும் அல்லது பொருளாதார வசதி இருக்க வேண்டும். அதே நேரத்தில் புத்தி சுவாதீனம், சாதாரணமாக எல்லா கடமைகளுக்கும் உள்ளது போன்று சிறுவராக அந்த புத்தி சுவாதீனம் இருக்க கூடாது. அப்படியான சில கடமைகள் கட்டாயமாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு ஹஜ் என்று சொன்னால் நேரங்காலம் குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் குறிப்பிட்ட சிலர்கள் மீது கட்டாயமாக்கப்பட்ட ஒரு கடமைதான் இந்த புனிதமான ஹஜ். இவ்வாறு 5 கடமைகளில் 5வது கடமைதான் இந்த ஹஜ் என்று சொல்லிட்டு நான் வரும். இவ்வாறு குறிப்பிடப்பட்ட இந்த ஹஜ்ஜை உலகின் பல பாகங்களில் இருந்தும் வரும் முஸ்லிம்கள், அதாவது இந்த ஹஜ் என்றால், நான் இப்போது 5 கடமைகளை பற்றி விளங்கப்படுத்தியதன் பின்பு ஹஜ்ஜுக்குள் வருகின்றேன். ஹஜ் என்பது புனிதமான ஒரு இடத்தை நாடி செல்லல். அதாவது ஹஜ் என்றால் புனிதமான ஒரு இடத்தை நாடி செல்லல் என்பதே இதன் நேரடி பொருளாக இருக்கின்றது.
அதாவது உலகின் பல பாகங்களிலும் வாழும் முஸ்லிம்கள் ஆண்டுதோறும் சவுதி அரேபியாவில் உள்ள மக்கமா நகருக்கு சென்று அங்குள்ள புனிதமா தலங்களில் தங்கியும் தரிசித்தும் சில வரையறுக்கப்பட்ட கிரிகைகளை இறைவனுக்காக மட்டும் மேற்கொள்ளும் ஒரு புனித யாத்திரையே ஹஜ் ஆகும். நான் இதுவரைக்கும் இதற்கு முன்பு நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் 5 கடமைகளை பற்றி. 5 கடமைகளில் 5வது கடமைதான் ஹஜ் என்று. இப்போது ஹஜ் என்று சொன்னால் உலகத்தில் வாழ்கின்ற எல்லா முஸ்லிம்களும், அதாவது முஸ்லிம்கள் எல்லோரும் மக்கமா ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருடமும் மக்கமா நகரத்தில் இருக்கின்ற, அதாவது சவுதி அரேபியாவில் இருக்கும் மக்கமா நகருக்கு சென்று அங்குள்ள புனித தலங்களில் தங்கியும் தரிசித்தும் சில வரையறுக்கப்பட்ட கிரிகைகளை இறைவனுக்காக மட்டும் மேற்கொள்ளும் ஒரு புனித யாத்திரை ஆகும். இது இவ்வாறான இஸ்லாமிய கடமைகளை ஒவ்வொன்றாக நாம் எடுத்து பார்க்கும்போது அதை சாதாரணமாக நாங்கள் நினைப்பது படி, அதாவது சாதாரண ஒரு மனிதன் நினைப்பது படி நாங்கள் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் இறைவனின் கட்டளைப்படி ஒவ்வொரு வேதங்களுக்கும் ஒவ்வொரு வேத நூல் இருப்பது போன்று முஸ்லிம்களுக்கு அல் குர்ஆன், புனித அல் குர்ஆன் என்னும் வேத வழிகாட்டி நூல் ஒன்று இருக்கின்றது. அந்த வேத வழிகாட்டி நூலும் அதே மாதிரி எங்களது இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அவர்களுடைய ஹதீஸ் என்று சொன்னால் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், அவர்கள் எதை சொன்னார்கள், எதை செய்தார்கள், எதை அங்கீகரித்தார்கள் என்பது பற்றிய ஒரு கூட்டு திரட்டைத்தான் ஹதீஸ் என்று சொல்வார்கள். அந்த ஹதீஸுக்கும் இந்த அல் குர்ஆனுக்கும் பொருத்தமாகவே அதில் என்ன சொல்லப்படுகின்றதோ அதே போன்றுதான் நாங்கள் செய்ய வேண்டும். அதன்படி இந்த அல் குர்ஆனில் இந்த ஹஜ்ஜை பற்றி எவ்வாறு சொல்லப்படுகின்றது என்று பார்த்தோமானால், இன்னும் அல்லாஹ்வுக்காக அவ்வீட்டை ஹஜ்ஜி செய்வது மனிதர்கள் மீது அதன் பால் சென்று வர சக்தி பெற்றவரின் மீது கடமையாகும். அல் குர்ஆன் வசனம் 3வது வசனம் 3வது அத்தியாயம் 97வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்படுகின்றது. இன்னும் அல்லாஹ்வுக்காக அவ்வீட்டை ஹஜ்ஜி செய்வது மனிதர்கள் மீது அதன் பால் சென்று வர சக்தி பெற்றவரின் மீது கடமையாகும். இப்போது இந்த குர்ஆன் தெளிவுபடுத்துகின்றது யார் இந்த கடமையை செய்ய வேண்டும் என்பதை பற்றி அழகான முறையில் இந்த குர்ஆன் ஆயத்துக்கு விளங்கப்படுத்துகின்றது. இதே போன்று பல இடங்களில் எவ்வாறு ஹஜ்ஜி செய்ய வேண்டும், யார் ஹஜ்ஜி செய்ய வேண்டும், ஹஜ்ஜி செய்வதனால் இருக்கின்ற நன்மைகள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நான் எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு நமக்கு நேரமும் போதாது. அதனால் 1-2 தொட்டி சொல்லிவிட்டு விட்டு நான் மிக ரத்தின சுருக்கமாகவே எனது உரையை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றேன். இவ்வாறு இக்கடமையானது இருக்க, இந்த ஹஜ் கடமைக்கின் பின்னால் முழுக்க தியாகத்துடன் தொடர்பட்டதே இந்த ஹஜ். அதாவது ஒரு முஸ்லிமானவன் தனது வீடு, குழந்தைகள், உறவு, தான் இருக்கின்ற பொருளாதாரம் எல்லாவற்றையும் விட்டு அதிகமான பணத்தை செலவழித்து இந்த இறைவனுக்காக மட்டுமே இந்த பயணத்தை தியாகம் செய்து எல்லாவற்றையும் தியாகம் செய்து இந்த ஹஜ் பயணத்தை செய்கின்றார். அவ்வாறு செய்யும் போது அந்த தியாகம் என்பது மிக மேன்மை ஓங்கி நிற்கின்றது. இறைவனுக்காக மட்டும் இந்த உலகத்தில் நாங்கள் நிறைய பயணங்கள் செய்வோம். அந்த செய்யப்படுகின்ற அந்த பயணங்களில் 2 வகையான பயணங்கள் அநேகமாக செய்வார்கள். அதற்கு முதல் நான் இந்த தியாகத்தை பற்றி கொஞ்சம் இன்னும் சொல்லிவிட்டு போகும் நினைக்கின்றேன். தியாகம் என்பது, இந்த தியாகம் என்கின்ற தளம் எங்கிருந்து வருகிறது என்றால், இந்த ஹஜ் பயணத்துடன் 4000 ஆண்டுகளுக்கு முன், 4000 வருடங்களுக்கு முன் வாழ்ந்த ஏப்ரஹாம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இறை தூதர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், என்னமோ தெரியாது, இதை சொல்லிக்கின்றேன். ஏப்ரஹாம், நாங்கள் இப்ராஹிம் என்று அழைப்போம், அவர் ஏப்ரஹாம் என்று சொல்லப்படுவார் என்றும் மக்களால் அழைக்கப்படுவார். அவர் வாழ்ந்த காலத்தில் அவரும் அந்த ஏப்ரஹாம் என்கின்ற அந்த இறை தூதரும் அவருடைய குடும்பத்தினர், அவருடைய மனைவி, அவருடைய குழந்தை, அந்த எல்லோரும் சேர்ந்து செய்த தியாகத்தை வெளிப்படுத்தும், நினைவுபடுத்தும் ஒவ்வொரு கட்டங்களும், அந்த ஹஜ்ஜில் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு கிரிகைகளையும் சடங்குகளையும் கட்டங்களையும் ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தால் அந்த ஒவ்வொன்றிலும் இவர்களை பற்றி, இவர்கள் செய்த, இந்த குடும்பம் செய்த தியாகத்தின் வெளிப்பாடு அங்கே காணும். அதை நினைவுபடுத்துவதாகத்தான் இருக்கும். அதாவது இந்த கௌபா என்று சொல்லப்படுகின்ற அந்த பள்ளிவாசல்,
தொடக்கம். அங்கு காணப்படுகிற அந்த சம்சம் நீர் என்று சொல்லப்படுகிற அந்த சம்சம் நீரை பற்றி தொடக்கம். அடுத்தது அந்த தொழுகின்ற இடம் தொடக்கம். இவ்வாறு ஒவ்வொரு இடமாக, அடுத்தது செய்தானுக்கு கல்லறியும் என்ற ஒரு இடம் கட்டம் வேண்டி இருக்கின்றது. அவற்றிலிருந்து இவ்வாறு ஒவ்வொரு கட்டங்களாக எடுத்தெடுத்து பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு கிரிகைகளாக நாங்கள் எடுத்தெடுத்து பார்த்தோம் என்றால், அந்த இப்ராஹிம் என்கின்ற ஏப்ரஹாம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இறை தூதரின் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய குடும்பத்தார் செய்த அந்த தியாகம் என்றால், இறைவன் என்ன சொன்னானோ அதை மட்டும்தான் அவர்கள் செய்தார்கள். அங்கு குழந்தை என்று யோசிக்கவில்லை, மனைவி என்று அவர் யோசிக்கவில்லை, காடு என்று அவர் யோசிக்கவில்லை. இது பெரிய ஒரு சரித்திரம். இதை நான் இவ்விடத்தில் சொல்ல போனால் நமக்கு நேரம் போதாது என்று நினைக்கின்றேன். அதனால் நான் சற்று தொட்டு செல்கின்றேன். கொஞ்சமாக தொட்டு செல்கின்றேன். அதாவது இவர் 4000 வருடங்களுக்கு முன் இந்த ஏப்ரஹாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இறை தூதர் இறைவனின் கட்டளை ஏற்று தனது குழந்தை இல்லா பாக்கியம், குழந்தை இல்லாமலே இருந்தவருக்கு மிக வயது போன காலங்களில் இறைவனின் அருளால் கிடைத்த ஒரு குழந்தையையும், அந்த குழந்தையின் பெயர்தான் இஸ்மாயில் என்று சொல்வார். அவரும் ஒரு இறை தூதராக பின்னுக்கு வருகின்றார். அந்த இஸ்மாயில் என்கின்ற அந்த இறை தூதரையும் அவருடைய மனைவி, அந்த ஏப்ரஹாமுடைய மனைவி ஹாஜரா என்று சொல்ல அழைக்கப்படுறார், அந்த அவரையும், அந்த குழந்தையும், குழந்தை பருவத்தில் அந்த தாயையும் அந்த குழந்தையையும் மக்கமா நகரத்திற்கு கொண்டு போய் காடு, அந்த நேரத்தில் காடு, மனித சஞ்சாரமற்ற அந்த ஏரியாவும் மலையும் மடுவும். இன்றைக்கும் மக்காவுக்கு போயிட்டு பார்த்தீர்கள், மக்கமா நகருக்கு போயிட்டு பார்த்தீர்கள், மலையாகவே இருக்கும். அங்கு பாலைவனம், அங்கு வறண்ட பாலைவனம், மரங்கள், செழித்த மரங்களை பார்ப்பது மிகவும் அரிது. ஆனா இப்போ அப்படி அல்ல. இப்ப பாலைவனத்தை பசுஞ்சோலையாக மாத்தி கொண்டிருக்கின்றார்கள், பணங்கள் இருப்பதனால் நினைக்கிறேன், வசதி கூடியதனால். ஆனால் அந்த நேரத்தில் அப்படி எதுவுமே இல்லாத அந்த காலகட்டத்தில் இறைவன் சொன்னான் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த அருமை குழந்தையையும் அந்த தாயையும் கொன்று போய் அந்த மக்கமா நகரத்தில் விட்டு வருகின்றார். அவ்வாறு விட்டு வந்த நேரத்தில் தான் அந்த தாயை விட்டு அவர் வரும்போது அவர் இறைவனிடம் கேட்கின்றார், இறைவா, நான் உனது கட்டளை ஏற்று எனது குடும்பத்தினரை விட்டு வருகின்றேன். இந்த நகரத்தை நீ செழிப்பான நகரமாக மாற்று, உணவு பஞ்சம் இல்லாத நகரமாக மாற்று, பழங்கள் நிறைந்த பழங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நகரமாக மாற்று என்று நிறைய பெரிய ஒரு துவா ஒரு இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றார். அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் இன்று வரைக்கும் அந்த மக்கமா நகரம் செழிப்பு நிறைந்த ஒரு நகரமாக காணப்படுகின்றது என்று சொல்லுகின்றார்கள். சோ இவ்வாறு அவ்வாறு விட்டு வந்த நேரத்தில் தான் அந்த பிள்ளைக்கு பசி வருகின்றது. பசி வரும்போது தண்ணீர் இல்லை, உணவில்லை. அந்த தாய் கொன்று போன உணவெல்லாம் முடிந்து விட்டது. அங்கும் அங்கும் அலைகின்றார்கள். 2 மலைகளுக்கு இடையில் ஓடுகின்றார்கள். அவ்வாறு ஓடுகின்ற போது, ஓடி திரிகின்ற போதுதான் ஒரு தரம், நிறைய தடங்கள், 7 தடவைக்கு மேல் ஓடினதன் பின்புதான் வந்து பார்க்கின்றார், அந்த குழந்தையின் காலடியில் இறைவனின் சக்தியால் ஒரு நீரூற்று ஓடுகின்றது. அதேதான் சம் என்று சொல்லி, நில்லு, அதை அரபி சொல்லி நில் என்று சொல்லி, ஸ்டாப் என்கிற மாதிரி அவ்வாறு சொல்லி அந்த தண்ணியை நிப்பாட்டி அவர் அந்த தண்ணியை எடுத்து கொடுக்கிறார். அந்த நீரூற்றுதான் இன்று வரைக்கும் கோடான கோடி மக்கள் ஒவ்வொரு வருடமும், நான் நினைக்கிறேன் இந்த வருடம் 2025 இந்த வருடம் நான் ஹஜ்ஜி சென்ற இந்த வருடத்தில் 1,67,000,000 மக்கள், 1.67 மில்லியன் மக்கள் ஒன்றாக சேர்ந்தார்கள் ஹஜ்ஜிக்காக. அவ்வாறு கோடான கோடி மக்கள் சேர்ந்தும் கூட அந்த சேருகின்ற மக்கள் அனைவரும் குளிக்கின்ற எல்லாவற்றுக்கும் அந்த நீரை, அந்த ஊற்றில் இருந்து வருகின்ற, கிணற்றிலிருந்து வருகின்ற நீர் மட்டும்தான் பாவிக்கின்றார்கள். அது ஒரு இறைவன் அற்புதம் என்று சொல்லப்படும். இவ்வாறு நிறைய விடயங்கள் காணப்படுகின்றது. நான் இவ்வாறு இப்ராஹிம் இறை தூதர் ஏப்ரஹாம் அவர்களை இவற்றில் நினைவு கூறி நான் அடுத்து தொடர்ந்து செல்கின்றேன். இவ்வாறு கதைத்துக் கொண்டு போனால் நிறைய சொல்லிக்கொண்டே போக இயலும். இருந்தும் நமது நேர பற்றாக்குறை காரணமாக நான் மிகவும் சுருக்கிக் கொள்கின்றேன். இவ்வாறு ஹஜ்ஜின் சரித்திரங்கள் பின்னாறு ஏப்ரஹாமுடன் இருக்கும்போது நான் ஹஜ்ஜின் சிறப்புகளை பற்றி கொஞ்சம் தொட்டி செல்லலாம்னு நினைக்கிறேன். மேலும் ஹஜ் சிறப்புகளை பற்றி பார்க்கும்போது, உலகில் வாழும் மனிதர்களாகிய நாம் மேற்கொள்ளும் பயணங்கள் எடுத்து நோக்குவோமாயின்
2 வகையான பயணங்களே நாம் அநேகமாக மேற்கொள்ளப்படுவதாக இருக்கின்றோம். ஒன்று பொருளீட்டுவதற்காக செல்லுவோம், அல்லது பொழுதுபோக்கிற்காக செல்லுவோம். ஆனால் இந்த ஹஜ் பயணம் எல்லாவற்றையும் விட முற்றிலும் மாறானது. இது இறைவனுக்காக மட்டுமே மேற்கொள்ளும் பயணமாகும். மனிதனின் உள்ளுணர்வில் இருந்து வரும் தூண்டுதலும், ஒரு மனிதனுடைய உள்ளுணர்வில் இருந்து வரும் தூண்டலும், அந்த இறையின் அழைப்பும் இல்லாமல் இந்த பயணம் சாத்தியம் இல்லை என்று சொல்கின்றார்கள். அதாவது சொல்லப்படுகின்றது, ஒரு மனிதன் உள்ளுணர்வால் நினைக்க வேண்டும், நான் ஹஜ் செய்ய வேண்டும் என்று மனதினால் நினைக்க வேண்டும், நினைத்து அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இறைவனின் நாட்டமும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். கிடைத்தால் மட்டும்தான் இவ்வாறான ஒரு புனித பயணத்தின் பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. எல்லாவற்றையும் அது மட்டுமில்ல, ஒரு மனிதன் தனது உறவு, உற்றார் எல்லாவற்றையும் பிரிந்து இந்த பயணம் மேற்கொள்ளும் போது செய்யும் பக்குவம், அதாவது இவ்வாறு தன உறவுகளை இறைவனுக்காக ஒரு மனிதன் தனது உற்றார் உறவுகளை விட்டு பிரிந்து தனது சொத்துக்கள், சுகங்கள் எல்லாவற்றையும் துறந்து இறைவனுக்காக என்று தனது பயணத்தை மேற்கொள்ள என்று எப்போது நினைத்தானோ அன்று முதல் அவன் எதையும் தியாகம் செய்யும் பக்குவம் அடைகின்றான். எதையும் தியாகம் செய்வதற்கு அந்த மன ரீதியாக ஒரு பக்குவத்தை அடைகின்றான். இது ஒரு ஹஜ்ஜின் சிறந்த ஒரு சிறப்புகளில் மிக முக்கியமானது. மேலும் ஹஜ் பயணத்துக்காக ஒரு மனிதன் முன்னேற்பாடுகளை செய்யும் போதே நன்மைகளின் அருகில் செல்ல துடிப்பான். அதாவது நான் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற அந்த உள்ளத்தில் எண்ணம் வந்துவிட்டால் அவன் நன்மைகளின் பக்கம் மட்டுமே நோக்கி நகர்வான். பாவங்களுக்கு அன்றிலிருந்து அவன் பாவங்களின் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான். அன்றிலிருந்து பாவங்களை விட்டு நீங்கி விடுவான். அது மட்டுமில்ல, தன்னால் முடிந்தவரை மற்றவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற உணர்வு அவனுக்கு வந்துவிடும். அத்துடன் அவன் எல்லா விதமான தீய செயல்களை மூடிவிடுவான். அடுத்தது, இது தான் வாழ்ந்த காலத்தில் இதற்கு முன்பு மற்றவர்களுக்கு ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அவற்றை பற்றி மன்னிப்பு கேட்பான். அது என்ன தவறாக இருந்தாலும் பரவாயில்லை. அவனுக்கு ஒரு என்னவென்று சொல்ல பிரஸ்டீஜ், அவனுக்கு அந்த தன்மானம் என்று யோசிக்காமல் மற்றவர்களும் தான் செய்த தவறுகளை சொல்லி முதல் மன்னிப்பு கேட்பான். எந்த மன்னிப்பெல்லாம் பெற்று எந்த பாவமும் மற்றவனாக அந்த உள தூய்மையோட அந்த இறைவனின் சன்னிதானத்தில் நிற்பதற்கு முயற்சிக்கின்றான். இது ஹஜ் கொடுக்கும் ஒரு சிறப்பான ஒரு சிறப்புகளில் மிக அடுத்த சிறப்பாகும். இவ்வாறு நிறைய சிறப்புகள் காணப்படுகின்றது. அடுத்து இது மட்டுமல்ல, இவ்வாறு பல சிறப்புகள் இருக்கின்றன. நான் ஒவ்வொரு சிறப்புகளையும் சொல்லிக் கொண்டு போனால் நேரம் போதாது என்பதனால் ஒரு சிலவற்றை நான் சொல்லிவிட்டு, இதனாலேயே ஹஜ் பயணமானது எல்லா பயணங்களையும் விட தனித்துவமான பயணமாகவும் பண்புகள் நிறைந்த சிறந்த பண்புகள் நிறைந்த ஒரு கடமையாகவும் காணப்படுகின்றது. மக்காவுக்கு ஹஜ் கடமையை நிறைவேற்ற செல்லும் ஒவ்வொரு ஆண்மகனும் இஹ்ராம் என்றழைக்கப்படும் எளிமையான வெள்ளாடை அணிந்து, அதாவது ஆண்கள், இங்கு நான் ஒன்றை சொல்ல வேண்டும், ஆண்களுக்கு மட்டும்தான் வெள்ளிற ஆடை, வெண்ணிற 2 துணிகளை கொன்ற ஆடை ஒன்று அணிவார்கள். அது ஏனென்றால் பெண்கள் இங்கு பெண்களுக்கு முழு உரிமையும் இருக்கின்றது. எந்த ஆடையும் அவர்கள் அணியலாம். மறைக்கக்கூடிய, உடலை அழகான முறையில் மறைக்கக்கூடிய எந்த கலர் இருந்தாலும் சரி, எந்த ஆடையும் அணிவதற்கு பெண்களுக்கு உரிமை இருக்கின்றது. ஆனால் ஆண்கள் கட்டாயம் அந்த இஹ்ராம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வெண்ணிற ஆடையைத்தான் அணிந்து செல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் எளிமையான கால் அணிகளையும் அணிந்து அந்த வெண்ணிற ஆடைகளையும் அணிந்து இறைவனின் திருமுன் தனது உடலாலும் உள்ளத்தாலும் எளிமையாகவும் எல்லா மாந்தர்களும் அவனின் அடிமைகள் என்பதை தத்ரூபமாக காட்டுவதாக இந்த ஆடை காணப்படுகின்றது. அத்துடன் எல்லோரும் ஒன்றானவர்கள். உலகின் பல தேசத்தில் இருந்து வருவார்கள். கருப்பர் வருவார், எல்லா கருப்பின மக்கள், வெள்ளை இன மக்கள், அரபிகள், அஜமிகள், இவ்வாறு இந்த உலகில் வாழ்கின்ற எந்தெந்த பகுதிகளெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கின்றன எல்லா தேசத்திலிருந்து வருவார்கள். ஆனால் அங்கு எல்லோருமே சமமானவர்கள். பணக்காரரும் ஏழை, பணக்காரர் என்ற எந்த வித்தியாசமும் இன்றி எல்லோரும் ஒரே நிற ஆடை அணிந்து, எல்லோரும் இன்னும் வெள்ளாடை அணிந்து பின் அணிந்த அவர்கள் ஒவ்வொருவரு நாவிலும் அந்த
ஒரு சொல் ஒன்று ஒரு வார்த்தை, அவர்கள் எல்லோரும் ஒரே நிற ஆடை அணிந்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லிக் கொண்டே போவார்கள். அந்த வார்த்தையை மட்டும்தான் அந்த அந்த காலத்தில் நீங்கள் காது தட்டி கேட்க முடியும். மற்ற எந்த வார்த்தைகளையும் கேட்க முடியாது. அந்த லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்வார். இது அரபி சொல். இது இறைவா இதோ உன் திருச்சந்நிதியை நோக்கி நான், இறைவா நான் உன் திருச்சந்நிதியை நோக்கி நான். இதுதான் அந்த லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்கிற கருத்து, சொல்லுக்குரிய கருத்து. அதாவது நான் இதோ வந்து விட்டேன் இறைவா, இதோ வந்து விட்டேன் இறைவா, நான் உன்னிடம் வந்து விட்டேன் இறைவா. இவ்வாறுதான் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இது எல்லோருமாக சேர்ந்து அவ்வாறு ஒலிக்கும் போது காதுகள் முழுக்க அந்த சத்தத்தை தவிர நமக்கு உலக சிந்தனை எதுவுமே அங்கு சென்றால் வரமாட்டாது. என்னன்னு சொன்னால், உலகத்தை துறந்து இறைவனுக்காக மட்டும், இறைவன் நம்மளை படைத்ததன் நோக்கம் நம்ம இறைவனுக்கு வணங்குவதற்காக அன்று வேறு எதற்கும் இல்லை என்று அல் குர்ஆன் செல்கின்றது. அந்த அந்த கொள்கையை அவ்விடத்தில் நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இவ்விடத்தில் நான் இவ்வாறு சொல்லிக்கொண்டு இந்த மக்கள், எல்லா முஸ்லிம்களும், எல்லோ ஆண்களும் பெண்களும் இறைவா நான் உன்னிடத்தில் இறைவா என்று சொல்லிக்கொண்டு அந்த கௌபா என்று சொல்லப்படுகின்ற அந்த தலத்திற்கு சென்று அதனை வலம் வருவார்கள். இந்த வலம் வரும்போது இதை சொல்லிக்கொண்டே வலம் வருவார்கள், அல்லது வேற குர்ஆன்களை ஓதிக்கொண்டு வருவார்கள். இவ்வாறு ஓதிக்கொண்டு வரும்போது அந்த கௌபாவை பற்றி நான் கொஞ்சம் இடத்தில் சொல்லலாம்னு நினைக்கின்றேன். கௌபா என்பது மக்கமா நகரில் காணப்படுகின்ற எல்லோருக்கும் தெரியும் ஒரு கருப்பு கலர் சதுரமான ஒரு கட்டிடம். அது ஒரு இறை இல்லம். அது பள்ளிவாசல் என்று சொல்லுவோம். அது இறை இல்லம். அதை கௌபா என்று அழைப்பார்கள். அந்த கௌபாவைத்தான் எல்லோரும் சுத்தி வருவோம். இவ்வாறு செல்லுபவர்கள் எல்லோரும் இதை சுத்தி வருவார்கள். இந்த கௌபா என்கிற இறை இல்லம் என்பது மக்காவில் உள்ள இறை இல்லமாகும். இறைவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட முதலாவது இறை இல்லம் என அல் குர்ஆன் இதை கூறுகின்றது. உலகிலுள்ள மனிதர்கள் எல்லோரும் இறைவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட முதலாவது இறை இல்லம்தான் அந்த இறை இல்லம்தான் அந்த கௌபா என்றும் பள்ளிவாசல். இதனை அல் குர்ஆன் அகிலத்தின் நேர்வழிக்கு உரியதாகவும் பாக்கியம் பொருந்தியதாகவும் மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் மக்காவில் உள்ளதாகும் என்று அல் குர்ஆன் 3வது அத்தியாயம் 96வது வசனத்தில் சொல்கின்றது. அப்போது முதலாவது மனிதர்களுக்காக வணங்கப்பட்ட இல்லம்தான் அந்த கௌபாவின் ஆலயம். அது மாத்திரமல்ல, அந்த கௌபாவின் ஆலயத்தில் அவ்விடத்தில் நின்று நீங்கள் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகள் அத்தனையும் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். அவ்வாறு அது மட்டுமில்ல, அந்த புனித கௌபா பள்ளிவாசலில் நீங்கள் தொழுகின்ற தொழுகை, அதாவது வணங்குகின்ற வணக்கம், உலகில் உள்ள ஏனைய பள்ளிவாசல்களில் தொழுகதை விட 1,00,000 நன்மை கூடுதலாக காணப்படுகின்றது என்று சொல்லி இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, புண்ணியத்தை தேடி 3 பள்ளிகளை தவிர வேறு எங்கும் பயணம் மேற்கொள்ள கூடாது. அதாவது முதலாவது பள்ளி கௌபா, அதாவது புண்ணியத்தை நன்மையை தேடி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 3 பள்ளிகளுக்கு மாத்திரமே செல்ல முடியும் என்று எங்களது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது அதில் முதலாவதுதான் இந்த கௌபா எங்கும் இறை இல்லமாகும். 2வது சவுதி அரேபியாவில் உள்ள மதீனா நகரத்தில் இருக்கும் மஸ்ஜிது நபவி, அதாவது எங்களுடைய இறை தூதர் முஹம்மது நபி அவர்களால் கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல் 2வது. 3வது பலஸ்தீனத்தில் இருக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று 3 பள்ளிகள். இந்த 3 பள்ளிகளுக்கும் தான் நீங்கள் உலகத்தில் நன்மையை தேடி, அதாவது பயணம் செய்ய வேண்டுமென்றால் புண்ணியத்தை தேடி பயணம் செய்ய வேண்டுமென்றால் இந்த 3 பள்ளிகளுக்கும் தான் செல்லுங்கள் என்று எங்களுடைய இறை தூதர் கூறியிருக்கின்றார். இதிலிருந்து விளங்குகின்றது இந்த கௌபா என்றும் புண்ணிய ஆலயம் எவ்வளவு மிக புண்ணியமானதும் மேன்மைக்குரியதும் என்பது விளங்குகின்றது. இதனை பற்றி சிறப்புகள் சொல்லும் போனாலும் இன்னும் அதிகம் இருக்கின்றது. நான் அதனை சுருக்கமாகவே சொல்லியிருக்கிறேன். இவ்வாறாக சொல்லியிருக்கும் போது இப்போது நாம் ஹஜ் என்பது வெறும் பயணம் அல்ல, படிப்பினைகளும் பல நிறைந்த பயிற்சிகளும் நிறைந்த ஒரு பயணம் என்பதை சற்று உணர்ந்திருப்போம் என்று நினைக்கின்றேன்.
எனினும் உலக மாந்தர்களை ஒன்றிணைக்கும் பயணம் ஹஜ் என்றால் எவ்வாறு என்பதை சற்று நான் இன்று இவ்விடத்திலும் சொல்லி முடிக்கலாம் என நினைக்கின்றேன். அதாவது உலகில் உள்ள பல்வேறு இடங்களில் இருந்து ஹஜ்ஜுக்காக வரும் இந்த முஸ்லிம்கள் அங்கு நிற பேதம் இல்லை. அதாவது அந்த கௌபா ஆலயத்தில் வெண்ணிற ஆடை அணிந்து அந்த கௌபாவை சுற்றி வரும் போது அவர்கள் நிற பேதம் இல்லை. உயர்ந்தவர், தாழ்ந்தவர், பணக்காரர், படித்தவர், பாமரர், பலம் கூடியவர் என்று எவ்வித சாதி வேத வேறுபாடின்றி அந்த ஏக இறைவனின் சன்னிதானத்தில் நாம் எல்லோரும் சமமானவர்கள், அவனின் அடிமைகள் என்பதை தத்ரூபமாக எடுத்து காட்டுகின்றார்கள். இதில் இருந்து விளங்குகின்றது உலகிய மாந்தர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மிக புனிதமான ஒரு பயணம்தான் இந்த ஹஜ்ஜி பயணம் என்றது. அது மாத்திரமல்ல, அது மட்டுமன்றி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது, அனைவரையும் அனுசரித்து செல்வது, அங்கு வரும் ஒவ்வொருவரையும் ஒருவருக்கொருவர் உதவுவது, தவறுகளை மன்னிப்பது, நட்புறவை பலப்படுத்துவது, அயல் தேசத்தவர்களின் பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வது, மற்றவருடன் பொறாமைப்படாமல் இருப்பது, நல்லதை நாடுவது, நல்லதை செய்வது, இறை ஞாபகத்தில் வணக்க வழிபாடுகளில் எப்போதும் ஈடுபடுவது, தூய்மையாக இருப்பது, சுய விருப்பு வெறுப்புகளை விட்டு விடுவது, இருப்பதை வைத்து வாழ பழகுவது, ஊரை விட்டு நமது குடும்பத்தை பிரிந்து இறைவனுக்காக அர்ப்பணிப்பது என்று இவ்வாறு அடுக்கிக் கொண்டே செல்லலாம். நான் இவ்விடத்தில் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். நான் சென்ற அந்த பயணத்தில் நிறைய காட்சிகளை என் கண்கூடாக காண முடிந்தது. அந்த இறைவனின் சன்னிதானத்தில் எல்லோரும் ஆண்டான், பணம் படைத்தவன், வலிமை உடையவன், இளம் வயதினர், வயது போனவர்கள் எல்லோரும் ஒன்று என்பதை காட்டுவதற்கு என் கண் முன்னே எனக்கு முன்று நான் அந்த கௌபாவில் நான் சென்று கொண்டிருக்கும் போது எனக்கு முன்னுக்கு ஒரு மனிதர் சென்றார். அவரை பார்த்தால் உண்மையை மிக பலம் நிறைந்த ஒரு உயர்ந்த ஒரு மனிதராக இருந்தார் உடல் ரீதியில். அவர் அந்த கௌபாவுக்கு முன்னுக்கு நின்று அழும் காட்சியை பார்க்கும்போது, இறைவா, இவ்வாறு அவரை பார்த்தால் அவர் உயரத்தையும் பெருப்பத்தையும் பார்க்கும்போது அவர் ஒரு பெரிய பணக்கார, பெரிய இடத்து மனிதர் போன்று இருந்தார். ஆனால் நான் நினைக்கிறேன் அவர் ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் இருப்பார். அவர் அந்த இறைவனின் முன்னின்று அழும் காட்சியை பார்க்கும்போது அவர் மட்டுமில்லை, ஒரு இளம் வாலிபன் அவன் நின்று அழுது கொண்டிருக்கின்றான். இவ்வாறு ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள் எல்லோரும் அந்த இறைவனின் சன்னிதானத்தில் தன்னை மறந்து அந்த இறைவனுக்காக மன்றாடி அழும் காட்சிகள் நம்ம இதயங்களை அவ்வாறே இன்னும் அங்கு செல்லணும் போல் ஆசையாக ஏற்படுத்தும். அங்கு சென்று வந்தால் மேலும் மேலும் போக வேண்டும் போல் இருக்கும். இந்த உலக ஆசைகள், இந்த நிரந்தரமற்ற இந்த உலகத்தை விட்டு அந்த அவ்வாறான ஒரு புண்ணியமான இடங்களுக்கு அடிக்கடி சென்று வந்தால் எங்களுடைய இதயங்களும் எங்களுடைய உள்ளங்களும் நல்லுணர்வு பெறும் என்று நான் நம்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு காட்சியை நான் கண்டேன். அங்கு நிறைய மனிதர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்வதனால் டாய்லெட் அங்க இருக்கும். ஆனா அந்த டாய்லெட் எல்லாம் அந்த அரசாங்கம் மிக திறம்பட அமைத்திருந்தால் எல்லாத்தவற்றையும் திட்டமிட செய்திருந்தார்கள். அங்கு போய் வர உடனே ஒரு குரூப் பீப்புள், கிளினிக் ஒரு துப்புரவு செய்பவர்கள் என்று அங்கு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தினர் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உடனே துப்புரவு செய்து கொண்டு அந்த கிளீன் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். மிக சுத்தமாக இருக்கின்றது. கோடான கோடி மக்கள் சென்றும் கூட அந்த டாய்லெட் கூட உண்மையில் எவ்வளவு சுத்தமாக இருந்தது. அது மிகவும் அதிசயமாக இருந்தது. நம்ம சாதாரணமா நம்மளோட பாடசாலைகள் அங்க இங்கே எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள மக்கள் இருந்தாலும் கூட துப்புரவு செய்வது நம்ம எவ்வளவு இதா இருப்போம். ஆனால் அப்படி இல்லை, அவ்வளவு துப்பா இருந்தா. அதற்குள் ஒரு பெண்மணி, ஒரு ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி, வயதான பெண்மணி, அவருக்கு நிமிந்து கூட நடக்க அவ்வளவு இயலாது, அந்த அளவுக்கு வயதான பெண்மணி அந்த ஹஜ்ஜி கடமைக்காக வந்தவர். அங்கு வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணியை, துப்புரவு செய்யும் பெண்மணியை, அந்த பெண்மணியின் கையில் இருந்த அந்த கிளீன் செய்யும் அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து என்னிடம் தான்னு சொல்லி வாங்கி நான் சென்றேன். அந்த பெண்மணி கிளீன் பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த டாய்லெட் எல்லாத்தையும். அப்ப நான் கேட்டேன், ஏனும்மா நீங்க என்னம்மா கிளீன் பண்றீங்க அப்படின்ற. இல்லம்மா நான் செய்கிறேன். அப்ப அந்த லேடிட்ட போயிட்டு கேட்டேன், என்ன நடக்குதுன்னு கேட்டேன். நான் கேட்டதுக்கு அந்த லேடி சொன்னாங்க, அவக்கு நன்மை வேணுமாம், அதனால என்ன விடுறா இல்ல அந்த பொம்பளை தான் அந்த கிளீன் பண்ண போறேன்னு சொல்லி அந்த டாய்லெட்டை அந்த கட்டி அந்த உடுத்திருந்த அந்த நீண்ட ஆடையை மடிச்சு கட்டி விட்டு அந்த முழுக்க ஒரு 10 டாய்லெட் இருக்கும்.
அந்த லைனில் இருக்கிற அவ்வளவு டாய்லெட்டை அந்த பெண்மணியின் கண்ணு முன்னே கிளீன் பண்ணி இருந்தார். என்ன சொன்னா அவக்கு அந்த அந்த நன்மை, அவக்கு நன்மை வேணும், நல்ல நன்மை அங்கு செய்து வேலைகளை செய்து அந்த நன்மை அவருக்கு வேணும். இவ்வாறுதான் ஒவ்வொருவரும் இருக்கின்றார்கள். எனக்கு நேரம் எவ்வாறு போய்கொண்டிருக்கோ தெரியவில்லை. இன்னும் ஒரு காட்சியை கண்டேன். நான் சென்று இறங்கியவுடன் அன்று மக்காவில் மதீனாவுக்குத்தான் நான் முதலில் போய் இறங்கினேன். மதீனா என்று சொன்னால் எங்களது இறுதி தூதர் முகமது நபி வளர்ந்த இடம். அங்குதான் இந்த மஸ்ஜித் நபவி என்ற பள்ளிவாசல் இருக்கின்றது. அவர்களுடைய அடக்க ஸ்தலமும் அங்குதான் இருக்கின்றது. அப்ப முதலில் நான் அங்குதான் சென்று இறங்கினேன். அவ்வாறு சென்று இறங்கின உடனே அங்கு நான் அன்று சென்ற அன்று 48 டிகிரி வெயில் இருந்துச்சு. அப்ப அவ்வாறு சூடாக இருக்கும் போது நமக்கு இந்த இந்த நாட்டில் வாழ்ந்த நம்ம உடம்பு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் போய் இறங்கியவுடன் ஹோட்டலில் கொண்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே பள்ளிக்கு, அது என்ன பள்ளிக்கு போகின்ற அந்த ஆர்வமும் ஆசையும் அதை உடனே போகணும் என்று நான் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கல. அப்படியே பள்ளிக்கு போயிட்டேன். அப்படி பள்ளிக்கு போயிட்டு அந்த அந்த அவங்களுடைய நம்ம இறுதி தூதர் முகமது நபி அவங்களுடைய அந்த கபரை பண்ணு தொழுது ப்ரே பண்ணி எல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் வெளியில் எனது கணவருக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கும் போது எனக்கு தலை கொஞ்சம் சுத்தி கொண்டு வரேன். ஏன்னா அன்று 2 நாட்களாக பயணம், அடுத்தது உணவுகள் கஷ்டம், அடுத்த வெயில், இவ்வாறு இந்த உடல் வீக்காகி கொஞ்சம் கஷ்டமாக இருந்து அவர்கள் கொஞ்சம் சாய்ந்து கொண்டேன். அப்போது என்னை சுற்றி, நான் கொஞ்சம் சாய்ந்தது நான் தெரியும், என்னை சுற்றி அவ்வளவு பெண்கள் வந்து விட்டார்கள். அங்கு வந்தவர்கள் எல்லோரும் ஓடி வந்து, என்னம்மா என்ன செய்து, உங்களுக்கு ஏதாவது தரையா? ஒவ்வொருத்தரும் ஒருவர் ஒரு மருந்தை கொண்டு வந்து தருகின்றார், ஒருவர் உணவை கொண்டு வந்து தருகின்றார். இவ்வாறு எல்லோரும் அங்கு காண்கின்ற யாரென்றும் தெரியாது. எல்லோரும் பல தேசத்தில் இருந்து வந்தவர்கள். ஆனால் யாருக்கும் மொழியும் தெரியாது. எல்லோரும் மொழியும் வித்தியாசமான மொழி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியில் பேசக்கூடியவர்கள். ஆனால் அந்த சைகைகள் மூலம் அவர்களுக்கு தெரிஞ்சதை கொண்டு, உங்களுக்கு இது தரையா, உங்களுக்கு அதை தரையாண்டு ஒவ்வொருத்தர் மருந்து கொண்டு வந்து தந்தார், ஒருவர் உணவு கொண்டு தந்தார். ஒரு வயசான பெண்மணி என்ற வாயில் ஒரு உணவை ஊட்டி விட்டார். அவர்கள் கையில் வைத்திருந்த உணவை எடுத்து வாயில் ஊட்டி விட்டார். எனக்கு உண்மை அவங்க கவனிச்ச அந்த பண்பை பார்த்த உடனே, கவனித்த அவர்கள் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை பார்த்த உடனே எனக்கு எல்லாமே சரியாய்விட்டது. அவர் அந்த தலை சுத்துமாறி வந்தது எல்லாமே சரியாய்விட்டது. அவ்வாறு அங்கு செல்ற மக்கள் எல்லாரும் எந்த சந்தர்ப்பத்திலாவது ஏதாவது நன்மை செய்வோமா, யாருக்காவது உதவி செய்வோமா, யாராவது தண்ணி கேட்டால் உடனே எழும்பி போய் டக்குனு தண்ணி எடுத்துக்கொண்டு கொடுக்கின்றார்கள். இவ்வாறு அங்கு காண்றது எல்லாமே நன்மைதான் மட்டும்தான். நன்மையை செய்வோம், நல்லதை செய்வோம் என்றே நினைக்கின்றார்களே தவிர அவ்வாறான ஒரு நல்ல பண்பையும் நல்ல உள்ளத்தையும் நல்ல பக்குவத்தையும் இந்த ஹஜ் பயணம் தருகின்றதென்றால் அது மிக அல்ல, அது மறக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது. இவ்வாறான ஒரு ஹஜ் பயணத்தை நான் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றேன். நேரம் எவ்வாறு அம்மா? இது சரி, நேரம் சரி அம்மா. உங்களுக்கு கருத்துரைகள் கூறுவதற்காக மற்றவர்கள் காத்திருப்பார்கள். நீங்கள் இதை நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். நீங்களும் என்ன மாதிரியோ தெரியல. சரியா? ஓகே, முடிச்சிட்டீங்களா? நான் கொஞ்சம் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். ஓகே ஓகே, நன்றி அம்மா. நீங்கள் அருமையான ஒரு முடிச்சிட்டீங்க தானே? நான் கொஞ்சம் முடிச்சிட்டேன், கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் முடிக்கிற டைம் இருக்குதா? எத்தனை நிமிஷம் வேணும்? அடுத்த முறை பேசலாம் அம்மா. போனீங்கன்னா மற்றவன் நிக்க மாட்டோம் எல்லாரும். நாங்க அந்த டைம் கவனமா பார்க்க வேணும். அதுக்காகத்தான் சொன்னேன். நீங்க குறை விளங்க கூடாது. உங்களுக்கு நாங்க இடம் தருவோம் பிறகுமா. நன்றி அம்மா. அருமையான ஆன்மீக கருத்துக்கள் கொண்ட அழகான ஒரு சொல்லோவியமாக நீங்கள் வடித்து தந்திருக்கிறீர்கள். அதற்கு முதல்ல எங்களோட தளத்தின் சார்பில் உங்களுக்கு நாங்கள் 30 வினாடிகள் கைகளை தட்டி எங்களுடைய நன்றிகளை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். நன்றி. அருமை அருமை அருமை. என்ன சொல்ல வேண்டும் தெரியாது, எல்லாரும் சொல்ல போறார்கள். கைகள் எல்லாம் வந்திருக்கின்றன. முதலில் எங்களுடைய தளத்தின் இணைப்பாளர் திருமதி அருந்ததி அம்மா அவர்களை நான் அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி ஃபைசா அம்மா. உங்களோட ஹஜ்
பிரயாணத்தை பற்றி அழகாக சிறப்பாக கூறியிருந்தீர்கள். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஹஜ் என்று எல்லோரும் போவார்கள் அண்டெல்லாம் அவங்களோட வேலை செய்த இடங்களில் எல்லாம் சொல்லுவார்கள் தாங்க போகிறோம்டானா என்னத்துக்கு போனார்கள் அது என்ன என்பதை மிகவும் சிறப்பாக விளக்கமாக கூறியிருந்தீர்கள். அதாவது 5 கடமைகள் இருக்கு. இது கடைசி கடமை, உங்களோட ஒவ்வொரு கட்டாய கடமை. அந்த 5 விதம். அந்த முதலாவது கடமை என்ன நான் விட்டுட்டேன், நீங்க சொல்லிக்கலாம். 5 கடமையும் எழுதினான். முதலாவது என்ன சொன்ன நீங்க? முதலாவது கடமை கலிமா என்று சொல்லுவோம். அதாவது அரபு சொல் கலிமா. அதாவது ஒரு ஏக இறைவன் ஒருவன் என்றும் இறுதி இறை தூதர் முகமது நபி என்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முதலாவது கட்டாய கடமை. சரி ஓகே. மிச்சம் எல்லாம் எழுதுனா அதுதான் எனக்கு விளங்கியில, அது எழுத இல்லை. மற்றது நீங்க சொன்னீங்கள் அது ஒரு 12 மாசத்துல அந்த ஒரு மாசம்தான் அதுக்கு. அது எந்த மாசம்? துல்ஹஜ் மாதம் என்றும் 12வது மாதமான துல்ஹஜ் மாதம், இறுதி மாதம். துல்ஹஜ் மாதம் ஆங்கில மாதத்துல இது டிசம்பரா? அது இல்ல, அது ஆங்கில மாதத்தில் வேண்டா. நாங்கள் இந்த இஸ்லாமிய வருட கணிப்பு 3 வைத்துத்தான் புறையை வைத்துத்தான் கணக்கெடுப்பார்கள். அப்ப நம்ம டிசம்பர் சொல்ல இயலாது. இல்ல நீங்க பொதுவா நான் கேக்குறேன் அம்மா, பொதுவா நீங்க என்ன மாதத்துல இப்ப இந்த மாதம் நாங்க போன 5ஆம் மேல போனோம். ஒவ்வொரு வருடங்களும் 10 நாட்கள் முந்தி வரும் இந்த குறை கணக்கின்படி. அவ்வாறு 10 நாட்கள் முந்தி வந்தால் நாங்க இந்த வருடம் மே 17ஆம் தேதி போனோம். வருகின்ற வருடம் மே 10 நாட்கள் முந்தி அப்படி வரும், 7ஆம் தேதி அப்படி வரும். அது மாதிரி துறை கணக்குடன் சூரியனை வைத்து கணக்குவதால் நம்ம இது மத்த மாதங்கள். இது துறையை வைத்து கணக்கிடுவார்கள் இஸ்லாமிய மாதம். இதுக்கு வயது எல்லைகள் இருக்குதாம் அம்மா, இது போறதுக்கு? சின்ன சிறுவர்களும் வயது எல்லை இல்லை. முந்தைய காலங்களில் சிறுவர்களையும் அழைத்து குடும்பமாகவும் செல்வார்கள். ஆனால் சிறுவர்களை கொண்டு செல்வது மிக கடினமானது. இப்போதைய அரசாங்கம் இப்போ சவுதி கவர்மெண்ட் குறிப்பிட்ட வயதுக்கு உட்பட்டவர்களை வர வேண்டாம், 16 வயதுக்கு உட்பட்டவர்களை கொண்டு வர 12, 16 அந்த உட்பட்டவர்களை கூட்டி வர வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார்கள். என்ன சொன்னா சிறுவர்களை கொண்டு செல்வது அங்கு சன நெருக்கடி கூடின நேரங்களில் கஷ்டம் என்று சொல்லி அது பிள்ளைகளுக்கு கஷ்டம், கொண்டு வருவதற்கு கஷ்டம் என்பதனால நிப்பாட்டி இருக்கிறார்கள். வேற மதத்தவர்களும் போகலாமா இல்ல முஸ்லிம் மட்டும்தான் போகலாமா? அங்க இது கட்டாய கடமை முஸ்லிம்களுக்கு மட்டும் என்பதனால் முஸ்லிம்கள் மட்டும்தான் செல்வார்கள். ஓகே, நன்றி அம்மா. மிகவும் அருமையாக சிறப்பாக விளங்கப்படுத்தினீர்கள். எங்களுக்கு தெரியாத விஷயத்தை கற்றுக்கொண்டோம் உங்கள் மூலமாக. எல்லா சமயத்தை பற்றியும் நாங்கள் கடவுள் என்பவர் ஒருவர் தான், மாறி நாங்கள் தொழுது கொண்டிருக்கின்றோம். நீங்கள் மிகவும் சிறப்பாக கூறினீர்கள். மிக்க நன்றி. உங்களோட பகுதி 2ஐயும் எங்களோட நாங்களும் அறிய வேண்டும் ஒவ்வொரு சமயத்தையும். நன்றி 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 அம்மா, உங்களுக்கு நன்றி. நான் முதல்ல நன்றி சொல்ல வேணும் அரியரட்னம் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேணும். ஏனென்று சொன்னா அவர் எங்களுடைய தளத்துக்கு ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய கொவன்ட்ரி தமிழ் பாடசாலையில இருந்து ஒரு பேச்சாளரை தருகின்றவர், வளமையாக தந்து கொண்டே இருக்கின்றார். ஒரு பிள்ளைகளும் வருகின்றவர்கள், அவர்களுக்கும் ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் பங்கு பெற்ற இடம் கொடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். இன்றும் ஒரு அருமையான ஒரு பேச்சு. எங்களுக்கு இந்த தெரியாத விடயங்கள், ஓரளவுக்கு தெரிந்த விடயங்களும் இருக்கின்றன. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது கொஞ்சம் கூடுதலாக தெரியும். காரணம், நான் முதலாவது கல்வி கற்பித்த பாடசாலை முஸ்லிம் சென்ட்ரல் காலேஜிலே நான் படிப்பித்தேன். அதனால நிறைய விடயங்கள் தெரியும் அம்மா. நன்றி. கந்தை அரியரட்னம் ஐயா, உங்களுக்கு மேலும் மேலும் நன்றிகளை கூறிக்கொள்றேன். நீங்க இந்த தளத்துக்கு தேவையான அளவு இப்படியான பேச்சாளர்களை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துமாறு கேட்டு நானும் இன்னொரு தரம் சாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 சார். ஓகே, அடுத்து கண்கோணேசன் ஐயா, நீங்க பேசுங்க. நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நன்றி அம்மா. உங்களது ஹஜ் யாத்திரை பற்றிய அனுபவங்கள் மிகவும் சிறப்பான முறையில் அது வாழ்த்துக்களும் நன்றிகளும். நான் நேரம் கருதி ஒரே ஒரு கேள்வியை கேட்கலாம் என்று உள்ளேன் அம்மா. நீங்கள் கூறிய ஆபிரகாம் என்பவர் யூத மதம்
கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம் மூன்றிலும் கூறப்படுகின்ற ஏப்ரஹாம் ஒரே ஒருவரா, வேறுபட்டவர்களா? யாரை சொன்னீர்கள் சார்? அப்ரஹாம். அவர் வந்து அந்த ஏப்ரஹாம் வந்து யூத மதத்தவர்களும் சொல்றார்கள், கிறிஸ்தவ மதத்தவர். அதனால் நாங்கள் நம்புகிறோம், முஸ்லிம்கள் நம்புகின்றார்கள் கிறிஸ்தவ மதம், யூத மதம், இஸ்லாம் மதம், இந்த மூன்றும் இறைவனால் அனுப்பப்பட்டது என்றே நாங்கள் நம்புகின்றோம். எல்லாம் இறை தூதர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதாவது ஈசா, ப்ரொஃபட் ஈசா என்று சொல்லி நாங்கள் சொல்கின்றோம் ஜீசஸ் அவர்களை. ஏப்ரஹாம் என்று சொல்லி யூத மக்கள் சொல்கின்றதை நாங்கள் இப்ராஹிம் என்று சொல்கின்றோம். நாங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கின்றோம். எல்லோரும் செல்வோர் இவர்கள் தான், இவரைத்தான். அதான் எனக்கு புரியவில்லை அம்மா. இவர் ஒருவரே என்றால் ஏன் மூன்று மதங்களாக பிரிந்தன என்பதுதான் எனது கேள்வி. இல்ல, இது காலத்தால் முதலாக யூத மதம் வந்தது, அதற்கு பிறகு கிறிஸ்தவ மதம் வந்தது. அந்த எவ்வாறு சொன்னால், முதலாக இறைவனால் அனுப்பப்பட்டது யூத மதம். அந்த அனுப்பப்பட்ட மதங்கள் இந்த மூன்று மதங்களில் முதலாக அனுப்பப்படுகின்றது. அந்த மதத்தை போதித்த மூசா என்று சொல்லப்படுகின்ற அந்த இறை தூதர், மோசஸ் என்று சொல்ல அழைக்கப்படுகின்றார். அந்த மோசஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த இறை தூதரின் கட்டளையை ஏற்றுக்கொண்டவர்கள் சிறு கூட்டம்தான். மற்றவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வாறு ஏற்றுக்கொண்டவர்கள் கூட காலப்போக்கில் அவர்கள் அந்த நல்ல காரியங்களை விட்டு விலகி விடுகின்றார்கள். அதன் பிறகு மக்கள் சீரழிய தொடங்குகின்றார்கள். பிறகு இறைவன் இன்னொரு தூதரை அனுப்புகின்றார். அந்த அவ்வாறு அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவர் தான் ஜீசஸ் என்று சொல்லப்படுறார். அவர் நல்ல விடயங்களை கற்றுச் சொல்கின்றார். எல்லா சமயங்களும் நல்ல விடயங்களைத்தானே, மனிதர்களை வாழ்வதற்கு மனிதர்கள் புனிதனாக மாற்றுவதற்கு அனுப்பப்பட்டதுதான் சமயங்கள். ஒரு மனிதனை மனிதனாக, அதாவது மனித புனிதனாக வாழ்வதற்கு அனுப்பப்பட்டவைகள் தான் சமயங்கள். அவ்வாறு அந்த மனிதர்கள் அந்த நல்ல தன்மைகளை விட்டு விலகி போகுதான் இந்த அடுத்த இறை தூதரை இறைவன் அனுப்புகின்றார். அவ்வாறு அனுப்பப்பட்டு ஒரு இறைவன், ஒரு தூதர் தெரிவு செய்யப்பட்டு, ஒரு சமயம் அனுப்பப்பட்டு, அதை மக்கள் பின்பற்றாமல் விட்டு அவர்கள் சீரழிந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு இறை தூதரை அனுப்பப்பட்டு, அந்த இறை தூதர் மூலமாக ஒரு வேதத்தை அனுப்பி அவர்கள் பின்பற்றி அதையும் ஒழுங்காக பின்பற்றாவிட்டால் திரும்ப கடைசியாக இறுதி தூதராகத்தான் முகமது நபி வந்தார்கள் என்றும், அந்த முகமது நபி தான் எங்களுடைய இறை தூதர் என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அடுத்தது ஆதம். இது பற்றி சமயம் பற்றி அதிக அளவு அந்த அளவுக்கு நான் ஒன்றும் சமய அறிஞர்கள் அல்ல, எனக்கு தெரிந்ததை மட்டும் சொல்கிறேன். அதே நேரத்தில் எங்களுடைய சமயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் என்று சொல்லப்படுகின்ற அந்த இரண்டிற்கும் விட்டு நாங்கள் அதை விட்டு விலகி விடக்கூடாது. அவ்வாறு அதை விலகி நாங்கள் அதற்கு ஏதாவது விலகிய கருத்துக்களை, அது தவிர்ந்த ஏதாவது கருத்துக்களை சொன்னால் அது வெறும் பாவமாக கணக்கிடப்படுகின்றது. நன்றி ஐயா, நன்றி. நன்றி ஐயா. அடுத்து நாங்கள் ஜெர்மனியிலிருந்து ஜேம்ஸ் அல்ஸ்டன் ஐயா அநேகமா இந்த கேள்விகளுக்கு ஒரு அளவுக்கு விட தருவார் என்று நான் நினைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். அழகான விரிவாக விடயத்தை கையாண்டிருந்தீர்கள். உங்களுடைய தொனிபலம் இன்னும் விளங்கக்கூடியதாக இருந்தது. 2 கேள்வி இருக்கிறது. அதாவது மறுபிறப்பு என்பது இஸ்லாமியத்திலே இருக்கிறதா? 2வது கேள்வி என்னவென்றால், அல்லாஹ் என்ற சொல்லை வேறு எவரும் பாவிக்க கூடாது என்று மலேசியாவிலே கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முதல் ஒரு சட்டம் இயற்றப்பட்டதாக தெரிந்தது. அது உண்மையானதா? எனக்கு அந்த நன்றி ஐயா, நல்ல கேள்விகள். பட் ஆனா எனக்கு நான் உண்மைக்கு சொல்ல அந்த அளவுக்கு அந்த மார்க்கத்தோடு தொடர்பான சில விடயங்களை நான் செல்லும் போது மிக கவனமாக, அதாவது கத்தி மேல் நடப்பது போன்ற மார்க்க விடயங்களை பற்றி பேசும்போது செல்ல வேண்டும் என்றால் உண்மையாக சொல்ல வேண்டும். மற்றும்படி எந்த விருப்பத்துக்காக எதுவும் செல்ல முடியாது. அந்த நீங்க கேட்ட முதலாவது கேள்வி என்ன கேட்டீர்கள்? மறுபிறப்பு பற்றி கேட்டீர்கள். மறுபிறப்பு என்பது எங்களுடைய இஸ்லாத்தில் பற்றி நாங்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. மறுபிறப்பு என்று அவ்வாறு இல்லை. ஆனால் நாங்கள் மரணித்த பின் நாங்கள் செய்யும் நன்மைக்கு தீமைக்கு ஏற்ப நரகம் ஒன்றும் சொர்க்கம் ஒன்றும் இருக்கின்றது. நன்மைகள் செய்தால் நாங்கள் சொர்க்கத்துக்கு செல்வோம், நரகம் பாவங்கள் செய்தால், தீமைகளை அதிகமாக செய்தால் நரகத்துக்கு செல்வோம் என்று சொல்லி இருக்கின்றதே தவிர மறுபிறப்பு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதே நேரத்துல மலேசியா 2வது கேள்வி, மலேசியாவில் அல்லாஹ், அது எனக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் என்று சொல்லப்படுவது அது அரபியில இறைவன்
தமிழ்ல இறைவன், இங்கிலீஷ்ல காட், அரபுல அல்லாஹ். அதுல வேற எந்த மாற்றமும் இல்லை. நான் நினைக்கிறேன் அது ஒரு மொழிதானே தவிர மற்றும்படிக்கு அதுல வேற எந்த இதுவும் இல்லைன்னு நான் நினைக்கின்றேன். அது ஒரு மொழி, அரபு மொழியில அல்லான்னு சொல்லுவாங்க, அல்லான்னு சொல்லப்படுகின்றது. அதை நாங்க இப்ப இறைவன் அடி தமிழ்ல சொல்லுவோம், அல்லது கடவுள் அடி சொல்லுவோம், அல்லது ஆங்கிலத்துல காட்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு மொழிதானே தவிர மற்றும்படிக்கு இதுல எனக்கு தெரியவில்லை ஐயா. மன்னிக்கவும். ஆனா ஏக இறைவன் மட்டும். நன்றி ஐயா, நன்றி. நன்றி, நன்றி அம்மா. அது சில சமயத்துல சில வேளைகள்ல சிலர் அந்த சட்டங்களை வைத்திருக்கலாம். நமக்கு அதி தீவிரமான பற்றாளர்களாக பற்றுள்ளவர்களால ஏற்படலாம். அது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விடயமாக இருக்கலாம். பற்றி பேச வேண்டும். இப்பொழுது அடுத்து சுயந்திரா அம்மா, சுயந்திரா தர்மகுமார் அம்மா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சகோதரி ஃபைசா அவர்கள் ஹஜ் பற்றி மிகவும் அழகாக விளக்கி கூறினீர்கள். நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, அந்த ஹஜ்ஜுக்கு போறத ஆண்களும் பெண்களும் ஒன்றாக சுத்துறது, அந்த கௌபாண்டு செல்லப்படுகிற இறை இல்லத்தை சுற்றும் போது அங்க ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் பார்ப்பதில்லை. ஆனால் ஆண்கள் ஒரு பக்கமாகவும் பெண்கள் ஒரு பக்கம் செல்ல, ஆனால் ஒன்றாக செல்வார் என்றால் அவ்விடத்தில் சென்றோம் என்றால் ஆண் பெண் அந்த உலகத்து சிந்தனை அற்றவர்களாகத்தான் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் அங்கு ஒன்றிணைந்திருக்கும் இறைவனோட மட்டும்தான். அங்க ஆண் நிக்கா, பொம்பளை நிக்கா, ஆம்பளை நிக்கா, அந்த எண்ணங்களே அங்க வரமாட்டான். அதனால அதே நேரத்தில் அவடத்தில் ஆண் பெண் பார்ப்பதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் நினைக்கின்றேன். அவ்விடத்தில் மட்டும் எங்களுக்கு ஆண் பெண் கலக்கிறது பிரச்சனை இல்லை என்று இருக்கின்றது. அதை விட்டு அந்த பள்ளி வாசலுக்குள் என்று ஆனோம் என்றால், உள்ளுக்குள் பள்ளிக்குள் போனோம் என்று சொன்னால் அந்த பள்ளிக்குள் ஆண்களுக்கு வரையாகவும் பெண்களுக்கு வரையாகவும் இடங்கள் இருக்கின்றது. மற்ற இடங்கள் எல்லாம் ஆண்களுக்கு வரையாகவும் பள்ளிகளுக்கு வர இருக்கின்றது. அந்த கௌபாவை சுற்றி வருவதற்கு மட்டும்தான் ஆண் பெண்கள் வித்தியாசம் இல்லை. என்னுடன் படித்த ஒரு இஸ்லாமிய நண்பர் 2023 அங்கு சென்று இருந்தார். அவர் சுத்தி வந்து அவன் லாட்ஜில் போய் இருக்க அவர் இறந்து போனார் அங்கே. அது ஆனால் அவன் எல்லாரும் அவர் ஃப்ரெண்டோட தான் போனவர், ஃபேமிலியா ஃப்ரெண்டோட தான் போனவர். ஆனா அவற்ற சாவு நல்லது சாவு. அவ்வாறு மரணித்தால் கட்டாயம் அந்த ஹஜ்ஜுக்குரிய கூலி சொர்க்கமே தவிர வேறு என்றும் இல்லைன்னு சொல்வார்கள். ஒரு ஹஜ்ஜு செய்வதான பேச்சிலே அறவாசி வச்சுட்டேன் என்று நேரம் போல காரணம். அதாவது ஒருவர் ஹஜ்ஜு செய்து வந்தாருன்னா அன்று பிறந்த பாலகன் போல் மாறப்படுகின்றான்னு சொல்ல, எல்லா பாவங்களும் அழிக்கப்பட்டு தன்னை பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஒரு அன்று பிறந்த குழந்தை எவ்வாறு இருக்குமோ அது மாதிரி உள்ளத்தாலும் பாவம் அழிந்தவர்களாக காணப்படுவார்கள். எங்களுடைய திருத்தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமில்ல, இவ்வாறு ஒருவர் ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்து அங்கு சென்று அவர் மரணித்தார் என்று சொன்னால் அவர் ஹஜ்ஜி செய்த முழு நன்மையை அடைகின்றார். அவர் டிரெக்டா எந்த தடையும் என்று சொர்க்கத்துக்கு போகின்றார்னு சொல்லி எங்களுடைய ப்ரொஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல் குர்ஆனிலும் சொல்லப்படுகின்றது. அவர் புண்ணியவாதி தான் அவர். நன்றி அம்மா. இன்று நான் அநேகமான நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு இந்த புதுமையாக இருந்தது. இந்த இப்பதான் பாட புத்தகத்துல படிக்கிற மாதிரி இருந்தது. மிக்க நன்றி அம்மா, நீங்கள் இப்படி வந்து எங்களுக்கு விளக்கமாக. அதனால்தான் நான் உரை மாதிரி ஒரு உரையாற்ற மாதிரி இல்லாம பாடம் எடுக்கிற மாதிரி செஞ்சேன். என்னமோ தெரியல, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சேன். நல்லா இருந்துச்சோ தெரியல. நன்றி அம்மா, நன்றி 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 அம்மா. அடுத்து பவானி விக்னேஸ்வரன் அம்மா ஜூகேல இருந்து பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஃபாயிசா அபுசாரி அம்மா நல்லொரு வடிவாக சொன்னா, எங்களுக்கு எனக்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக இருந்தது. என்றால் எங்களுக்கு இஸ்லாம மதத்தை பற்றி அவ்வளவு தெரியாது என்றபடியால் இது ஒரு புதுவிதமாகவும் இருந்தது. அந்த அங்க போனது அந்த என்ன அதுதான் ஒரு அந்த பள்ளிவாசல் என்று அதை சுத்தி வர இதுகள் எல்லாத்தையும் சொன்னது எங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு புதுவிதமாக இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. அதை நீங்கள் எங்களுக்கு
ஓ எங்களுக்கு பிறகு மிச்சத்தையும் சொல்லுமாறு வேண்டிக் கொண்டேன். எனக்கு கணக்கே இருக்காது. நேரம் போதாமல் சொல்லுமாறு வேண்டிக் கொண்டு இது காலத்தின் தேவை. நாங்கள் ஒரு மல்டி கல்ச்சரல் கண்ட்ரில வாழ்ற நாம எல்லா சமயங்களையும் பற்றி அறிந்திருந்தால் தான் இந்த நல்லுலகத்தை கட்டி எழுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இவ்வாறான ஒரு வாய்ப்பை தந்த முதல் சந்தர்ப்பத்தை தந்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். நீங்க சொன்னதுக்கு மிகவும் நன்றி அம்மா. மிச்சத்தையும் வந்து சொல்லுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுவேனம்மா. நன்றிமா, நன்றி. நேரத்தையும் கருத்துல கொண்டு நன்றி பவானி அம்மா உங்களுக்கு. அடுத்து டாக்டர் நடராஜன் ஜெகநாதன் ஐயா பேசுங்க. நன்றி, வணக்கம். பாய்சா சகோதரி என்று சொல்றதா அம்மான்னு சொல்றது இல்ல. யாத்திரை அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்ததுக்கு நன்றி. இந்த கடமை என்று சொன்னாலே அது கட்டாயம் தான். கட்டாய கடமை என்றோன்னு எனக்கு அது என்று சொன்னா, நாங்கள் கடமை வந்து ஒரு கட்டாயமா இருக்கிறதா கடமை என்று சொல்றது. மற்றபடி கட்டாயம் என்று சொன்னா அது சட்டம் லா ஒன்று வந்துடும். அது மனிதர்கள்லாம் அந்த லா கட்டாயப்படுத்துறாரு. கடமை வந்து சொல்லாமலே நாங்களா உணர்ந்து செய்யணும். பொதுவாக சொல்வார்கள் அந்த ஒரு வட்டங்களை இப்படி கன்சென்ட்ரிக் சர்க்கிள்னு சொல்வார். முதல் சின்ன வட்டம் வந்து குடும்பம், அடுத்த வட்டம் சமூகம், அதுக்கு அடுத்த வட்டம் ஊர், அங்கால நாடு, வேந்து உலகம் என்று சொல்லி அப்ப ஒன்றுக்கு முறைய கடமைகள் இருக்கின்றது. மற்ற இந்த கேள்வி வந்து இந்த 3 சமயத்தையும் ஏப்ரஹாமிக் ரிலிஜன் தான் சொல்லுவேன். எனக்கு முதல்ல ஐ டோன்ட் நோ மச் அபவுட் நாலேஜ். ஆனா எல்லாம் ஒன்றை வந்தபடியா ஏப்ரஹாமிக் ரிலிஜன் தான் சொல்லுகிறார்கள். அதுதான் நானும் படித்தது. எனிவே மிக்க நன்றி. மேலும் சொல்றது கொஞ்சம் இல்லை. இது சமயம் தொடர்பானங்கிறதால கேள்விகள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அப்படித்தான் சொல்வார்கள் இந்த 3ம் ஏப்ரஹாமிக் ரிலிஜன் என்று சொல்லி. மற்ற மற்ற சமயங்களுக்கு வேற வேற அடிப்படை இருக்கின்றது. அப்படி இருந்துமே எனக்கு மக்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். மக்களின் மனங்கள் ஒன்றாக தோன்றினபடியால். ஆனால் இது மனிதனுடைய இயல்பா இருக்கு. இப்படித்தானே ஐயா, ஒரு குடும்பத்தில் பிறந்த 5 பிள்ளைகளே வித்தியாசமாக இருக்கிறார்கள் இல்லையா? அப்ப அப்படி என்று இருக்கும் போது சமயம் என்று வரும்போது பிரச்சனைகள் வருவது சாத்தியம் தானே, மனிதன் தானே. நன்றி 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 ஐயா. நன்றி. அடுத்து சிஸ்கந்தராஜ் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். உலக மாந்தர்களை ஒன்றிணைக்கும் புனித கடமை ஹஜ் என்று போட்டிருந்தீர்கள். மிகவும் சிறப்பாக விளங்கப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பார்ட் 1 என்னடா உங்களுக்கு டைம் காணாது. நீங்க பேசிக்கொண்டிருக்க மிகவும் ஆவலுடனும் மற்றது நல்ல விருப்பமாகவும் சந்தோஷமாகவும் பேசிக்கொண்டிருந்தீங்க. நாங்கள் உங்களை மன்னிக்கவும், என்னடா அரை மணி தேடத்துக்கு தான் பலருக்கும் கொடுக்கிறது. இன்னொரு பார்ட் 2 நீங்க வந்து இதோட சேர்த்து ஹஜ்ஜோட சேர்த்து வேற என்ன விஷயத்தையும் இன்னொரு முறையில் கதைக்கலாம். வேறொரு தலைப்பையும் நீங்க கொடுத்து காய்ச்சி கொண்டு போனா அரை மணி தேரத்துக்கு பேல காய்ச்சிங்கன்னா நேரம் போடும், ஆட்கள் பக்கம் குறைஞ்சு கொண்டு போவாங்க. அதுக்காக தான் எங்களோட பேச்சு எடுபட. பரவாயில்லை, நன்றி நன்றி. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் செய்கிற இந்த தளம் வந்து பொதுவாக எல்லாருக்கும் உரிய தரம். இது ஒரு விஞ்ஞான பூர்வமான சமயத்தோட நாங்கள் இதை தொடர்புபடுத்தி செய்யவில்லை. நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களோட ஃபிளையரை வாட்சிங்கன்னா தெரியும். எவ்ரி ஒன், எவ்ரி கண்ட்ரி, எவ்ரி ஃபெய்த், எவ்ரி டே. அந்த முறையில நாங்கள் ஒவ்வொரு நாளும் இதுகளை செய்து கொண்டு வருவோம். இதை செய்யறதால நான் சமயத்தையே கிடைக்கல. இதுல வந்து உங்களுக்கு எல்லா விதத்தாலும் நன்மை கிடைக்கும். அதாவது எங்களுடைய நேஷனல் ஹெல்த் சர்வீஸிலும் நாங்கள் செய்கின்ற தியானத்தை என்கரேஜ் பண்றாங்க. தியானம் என்பது உடனே அது ஒரு சைவ சமயத்தோட ஒத்ததண்ட மாதிரி இல்லை. அது வந்து பொதுவானது என்றதைத்தான் நான் சொல்றேன். மற்ற இன்னொரு ஒரே ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஹஜ்ஜுக்கு போயிருந்தீங்க. ஹஜ்ஜில் பாருங்க, அதுல உள்ளுக்குள்ள என்ன இருக்குமென்று உங்களுக்கு தெரியும். நான் பலவிதமான நியூஸ்ல வாசிச்சிருக்கின்றேன். எனக்கு தெரியும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கனவேர் சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் அதை பற்றி என்ன என்ன கேள்விப்பட்டீங்களா? அந்த ஹஜ்ஜில் அதுக்கு உள்ள என்ன இருக்கு? அதுக்குள் எந்த விதமான எதுவுமே இல்லை. நான் அந்த படங்கள் எல்லாம் பார்த்திருக்கேன். அந்த கபக்குள்ளாவுக்கு ஒரு அறையாகவே இருக்கின்றது. ஆனா எங்களுக்கெல்லாம் பாக்குறதுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லை. அந்த அவ்வளவு கோடி மக்கள் இருக்கின்ற நேரத்துல அதை திறக்க மாட்டார்கள். அது மூடியே இருக்கும். அது ஒரு கட்டிடம் தான். அந்த கட்டிடம் அதுக்கு உள்ளுக்கு ஒன்றுமே ஜஸ்ட் அந்த லைட்டுகள் ஒண்ணுதான் இருந்துச்சு இருக்கிறதுன்னு சொல்லி நான் படங்களை பார்த்து வர. அதுக்குள் எதுவுமே இல்லை, அங்க எதுவுமே இருக்கவில்லை. எம்டிஆர் தான் இருக்கணும். ஓகே, நன்றி. அது அந்த எப்ரஹாம் என்கிற அந்த அவராலதான்
ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அது ஆதம் ப்ரொஃபட் ஆதமுடைய காலத்தில் கட்டப்பட்ட இது இந்த முதலாவது இந்த பள்ளி. ஏப்ரஹாம் என்கிறவர் அவர் அவருடைய காலத்தில் அவரும் அவருடைய மகன் இஸ்மாயிலும் புனர் நிர்மாணம் செய்தார்கள். அந்த புனர் நிர்மாணம் செய்ததன் பின்பு அவர்கள் மக்களை இறைவன் செல்கின்றான், மக்களை நீ ஹஜ்ஜிக்காக கூவி அலை என்று சொல்றான். அப்படி சொன்ன உடனே அவர் அழைக்கின்றார். அந்த அழைப்பை கேட்டு மக்கள் எல்லாரும் வருகின்றார்கள். அதிலிருந்து இந்த ஹஜ் பயணம் தொடங்குகின்றது என்று சொல்லி நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவற்றை பற்றி நான் சொல்கின்றேன். அதை பற்றி கூறுங்கள். இரண்டாவதுல நான் பல விஷயங்களை நான் வாய்ச்சிருக்கிறேன். நான் இதுல நான் சொல்ல விரும்பவில்லை, பெரிய விஷயமா வந்துடும். நாளை காலை, அதாவது நாங்கள் 8:45 தொடங்குகின்றோம் யூகே டைம். 9 மணி போல யாழினி அவர்கள் பிரான்சிலிருந்து வந்து பேச இருக்கும் தலைப்பு திரு முருகானந்த வாரியாரின் அருள் மொழிகள். 10 மணிக்கு நாங்கள் வழக்கம் போல உலக அமைதிக்கும் தனிமனித அமைதிக்குமாறு சிறு தியானம் நடைபெறும். இந்த 11 மணிக்கு லதா சேகர் அவர்கள் பேச இருக்கும் தலைப்பு சத் சங்கம் பற்றி பேசுகிறார். இரவு 8 மணிக்கு டாக்டர் வரகுணன் டொரண்டோ கனடாவிலிருந்து பேச வருகிறார். மன அழுத்தம் மற்றும் மறதி நோய் பற்றி பேச வருவார். பேச ஒரு சீரியஸ் சப்ஜெக்டா இருந்தாலும் அதை என்ன செய்கிறவர்னா அதுகளை பாட்டு பாடி அதை மறைச்சு வித்தியாசமா பேசி அதை கொண்டு கொண்டாடி போடுவார். ஒரு சும்மா ஒரு ஆர்டினரி டாக்டரை போயிட்டா அவர் டாக்டர் பேசி முடிஞ்ச பிறகு எல்லாமே ஒரு சரியான கஷ்டம் மாதிரி இருக்கு. மாதிரி பேசி முடிஞ்சோன்னா பேச்சை பார்த்தா என்னவோ நாங்கள் புளியானையை செய்திட்டமோ இல்லாட்டிக்கு என்ன விதமா இருக்கு. இவர் அந்த விதமான எண்ணங்கள் நெகட்டிவ் இதுகள் ஒன்றும் பெறாம அப்படியே பாசிட்டிவாகிறதுக்கு அருமையான பாட்டுக்களை கொண்டு முடியுமெண்டா நீங்க கலந்து கொள்ளலாம். இந்த வெனிஸ்டேயும் அருமையான பேச்சு இருக்கிறது. தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் இஸ்லாமியர்களின் பங்கு என்ற தலைப்பில் அத்தா உல்லா அவர்கள் தமிழ்நாடு நாகர்கோவிலிருந்து பேச வருகிறார். அதே போல 11 மணிக்கு மலேசியா பட்டகேவிலிருந்து அருமையான ஒரு பேச்சாளர் ஆன்மீக பேச்சு ஒன்றை பேச வருகிறார்கள். நாளைக்கு இரவு, அதாவது வெனிஸ்டே 8 PM நவ ஜோதி யோகரட்னம் அவர்களுடைய பேச்சு நாடகமும் வாழ்வும் என்ற தலைப்பில் பேசுகிறார். அவ்வளவுதான் நிகழ்ச்சி நிரலும் அறிவித்தலில். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. எங்களுடைய நேரமும் நெருங்கி விட்டது. வருகின்றவர்கள் தயவு செய்து குறை விளங்க வேண்டாம். உங்களுடைய கருத்துக்களை ரத்தின சுருக்கமாக கூறிவிடுங்கள். பிறகும் அவ வருவா, வந்து உங்களுக்கு உரிய பேச்சை தருவா. அந்த நேரமும் பேசிக்கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி. சாரி, டாக்டர் சிவச்சந்திரிகா நீங்க பேசுங்க. அருமையான பேச்சு, நல்லா என்ஜாய் பண்ணி அனைவருக்கும் வணக்கம் சொல்ல வரணும். அனைவருக்கும் வணக்கம். அருமையாக இருந்தது. நான் என்ஜாய் பண்ணினேன் உங்களோட பேச்சு. நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சொன்னீங்க. சூப்பராக இருந்தது. எனக்கு கேள்விகள் கொஞ்சம் இருக்கு, ஆனா டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கிறபடியா எனக்கு என்னன்னு சொன்னா கணக்க தமிழ் எங்களுக்கும் இந்த திருமணமாகினா பொட்டு வைக்கிறீர்கள், தாலி கட்டுறீர்கள், அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் சேம் கணக்க இருக்கு. எனக்கு கேள்வி கணக்க இருக்கிறது, ஆனா கேட்க முடியல. ஆனா நீங்கள் மிகவும் நல்ல வடிவாக என்ஜாய் பண்ணி பேசுறத நானும் என்ஜாய் பண்ணினேன். வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லி நன்றி. நன்றி சந்திரிகா. அடுத்து கௌரி ராஜம்மா நீங்க பேசுங்க. மீண்டும் என் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். மிக அருமையாக பேசினீர்கள் அம்மா. எனக்கு ஒரு சந்தேகம், ஹஜ் பயணம் போவதனால் மோட்சம் கிட்டும் என்ற நம்பிக்கை இஸ்லாமியர்களிடையே இருக்கின்றதா? கட்டாயம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் இருக்கின்றது. நாங்களாம் காசிக்கு போனா புண்ணியம், ராமேஸ்வரம் போனா புண்ணியம் நினைக்கிற மாதிரி ஹஜ் பயணம் போனா மோட்சம் கிட்டும்ங்கிற நம்பிக்கை இருக்கு. கட்டாயம் மோட்சம் சொன்னா புண்ணியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கின்றது. அதுக்காகத்தான் அந்த புண்ணியத்தை தேடித்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தியாகம் செய்து காசு செலவழிச்சு இவ்வாறு போகின்றார்கள். முந்தைய இப்ப காலத்தில எல்லாம் கொஞ்சம் நாங்க பிளைட்ல போறோம். முந்தின காலத்தில எல்லாம் இப்ப ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் எனது தாத்தா, எனது பாட்டி, அப்பாவுடைய அப்பா 1950ஆம் ஆண்டு 6 மாசம் ஹஜ்ஜிக்கு போவதற்காக 6 மாசம் செலவழித்தார்கள். 3 மாதம் போவதற்கும் 3 மாதம் வருவதற்கும் கப்பலில். இவ்வாறு அந்த புண்ணியத்தை தேடி எவ்வளவு காலம் புண்ணியத்துக்காக எவ்வளவு பணம் செலவான பரவாயில்ல, அவ்வாறு தியாகம் செய்து செல்வார்கள் முஸ்லிம்கள். எல்லோருக்கும் ஆசை இருக்கின்றது. ஆனால் காசி அந்தந்த சில பிரச்சனைகளால் தான் ஒவ்வொருத்தரும்
தடைகளால் இருப்பார்களே தவிர போகாமல் இருக்கிறார்கள் அல்லது கண்டிப்பாக எல்லோரும் போவார்கள். அதான் அதே போல எல்லோரும் 5 வேளை தொழ வேண்டும் என்பது குழந்தைகளுக்கு கூட கட்டாயமா? இல்ல, குழந்தைகளுக்கு இல்லை. அவர்களுக்கு 10 வயது வரும் வரைக்கும் அவர்களுக்கு சலுகை இருக்கின்றது. 10 வயதுக்கு பிறகு நாங்கள் டீச் பண்ணணும். அவங்களுக்கு இப்படித்தான் தொழு வைக்கிறேன்னு சொல்லி ப்ரே பண்ணணும்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்தி அந்த தொழுவிட்டு காட்ட வேணும். அதுக்கு பெண்களுக்கு மிகுதியான உரிமைகள் இல்லை என்கிறார்களே இஸ்லாமில். அதை பற்றி நான் ஒரு நாளைக்கு இந்த தளத்தில் சந்தர்ப்பம் கிடைத்தால் பேசலாம் நினைக்கின்றேன். ஆனால் அவ்வாறு இல்லை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய உரிமைகள் தந்திருக்கின்றன. மறைக்கப்பட்ட உண்மைகளும் சில மீடியாக்களில் செல்லப்படுகிறது. கட்டுரையில் படித்தது போல ஞாபகம், பெண் தவறு செய்தால் அடிப்பது கூட தப்பில்லை என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் என்று அவர் மேற்கோள் காட்டியிருந்தார். எனக்கு அதை படித்தவுடன் ஆச்சரியமாக இருந்தது, இப்படி கூட செய்வார்களா என்று. நான் அந்த கட்டுரையை படித்து விட்டு என் கணவரை விழுந்து விழுந்து சிரித்துக் கொண்டிருந்தோம். நாங்கள் இருவரும் சேர்ந்துதான் அதை படித்தோம். பெண் தப்பு செஞ்சா அல்லாஹ் அடிக்கலாங்கிறாரு, நான் ஒண்ணு அடிக்க போறேன் அப்படின்னு கலாட்டா பண்ணிட்டு இருந்தாரு எங்க வீட்டுல. சரியான முறையில் சமயங்கள் சரியான முறையில் எடுத்து செல்லப்படாததுதான் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கும். அதுதான் முக்கியமான காரணமா இருக்கும். அவ்வாறு இல்லை. இஸ்லாத்திலும் மிக நிறைய எங்கட குர்ஆனிலேயே ஒரு பகுதி இருக்குது, அந்நிசா என்றா பெண்கள். பெண்களுக்கு என்று ஸ்பெஷலா முழு உரிமைகளை பற்றி ஒரு அத்தியாயமே இறக்கப்பட்டிருக்கின்றது. பெண்கள் இப்படி இருக்க வேண்டும், பெண்களுக்கு இதை கொடுங்கள், அதை கொடுங்கள். மீண்டும் ஒரு முறை நீங்கள் பேசும் பொழுது அதை விரிவாக கௌரிராஜம்மா, நிச்சயமா நீங்களும் தயாரா இருங்கோ. அம்மா பௌசியம்மா நீங்களும் வாங்கோ, நீங்களும் வாங்கோ. வேறொரு நேரத்துல இதை தனியே செய்யுங்க. நன்றி அம்மா, இப்பொழுது நேரம் அதிகப்படியாக போய்கொண்டிருக்கிறது. நன்றி நன்றி நன்றி. நான் கலைக்க வேண்டி வந்துட்டது. அடுத்து பாவு சண்முகநாதன் ஐயா. நன்றி சிவாமோகன். வணக்கம் ஃபைசா சகோதரி, உங்கள் பேச்சுக்கு நன்றி. அனுபவித்து கூறினீர்கள் பேச்சு என்றால் இது உங்களுடைய சொந்த பிரியான அனுபவம். அத்துடன் இஸ்லாமியத்தை பற்றி நிறைய கூறினீர்கள். சிவாமோகனை போலதான் எனக்கும் முதலாவது கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் முஸ்லீம் ஸ்கூல்ல தான் நிறைய நண்பர்கள் இருந்தார்கள். பல சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. வீட்டிலும் குர்ஆன் புத்தகம் இருக்கின்றது. நீங்கள் ஒன்று கூறினீர்கள், அது எனக்கு நன்றாக பிடித்துக் கொண்டது. அதாவது எல்லா மதத்தை பற்றியும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். முதல் அவற்றை பற்றி நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு முதல் அந்த எல்லா மதங்களை பற்றி சொல்ல போனால், எனது பக்கத்து வீடு ஜூதர், அடுத்து மற்ற பக்கத்துல இருக்கிறவர் ஜூதர், அதுக்கு அங்கால இருக்கிறது முஸ்லீம், முன்னால் இருக்கிறவர் ஹிந்து, அங்கால எதிர் தெருவில் இருக்கிறவர் கிறிஸ்டியன், அப்படி எல்லாரும் கலந்து ஒரு கலவையாகத்தான் என்னுடைய தெருவில் இருக்கிறார்கள். ஒரு 10 வீடுகள் தான் இருக்கும், எல்லோரும் இருக்கின்றார்கள். அதிகமாக யூதர்கள் தான். இது அதனால ஒரு சந்தர்ப்பம் என்னென்னா, அவர்களை பற்றி அறியக்கூடிய அந்த பண்டிகைகள் எல்லாம் என்ன நடக்கிறது, இதே எதற்காக செய்கிறீர்கள் வடிவாக விளங்கப்படுத்துவார்கள், சொல்வார்கள். அதே மாதிரி மற்ற நீங்கள் இன்னொன்று சொன்னது எனக்கு நன்றாக பிடித்துக் கொண்டது. இன்னொரு கோட்பாடு ஒன்று எனக்கு நன்றாக பிடித்துக் கொண்டது. குர்ஆனில் கூறப்பட்டு, அதாவது ஒருவனுடைய வியர்வை உலர்வதற்கு முன்பாக அவனுடைய ஊதியத்தை நீ கொடுத்து விட வேண்டும். அதே போல ஒரு அருமையான வாக்கியம், அதாவது அந்த டிக்னிட்டி ஆஃப் லேபரை பற்றி எப்படி அந்த முஸ்லிம் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நான் மிகவும் ரசித்தேன். அது ஒரு மிக முக்கியமானது. தவிர எவ்வளவு காலத்துக்கு முன் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இங்கு கூட பள்ளிவாசலில் நாங்கள் கவனிக்கலாம், அதிகமாக எல்லோரும் ஒரு சமத்துவத்தை பேணுகிறார்கள். பெரிய பணம் எல்லாம் எப்படி இருந்தா கூட எல்லா மதங்களிலும் அதை பார்க்க முடிவதில்லை. அதற்கு கவலைக்குரிய விஷயம். அவருக்கு ஒரு ஸ்பெஷல் சீட், அவரை முன்னால விடுவது, அந்தபடி அப்படியான பிரச்சனைகள் தான் இருக்கும். அருமையான பேச்சம்மா. இன்னும் நிறைய சொல்ல வேண்டும் இதன் காரணமாக. ஏனென்றால் என்னோட கணக்கு கதைக்கோணும் போல இருக்கிறது. உங்களுடைய அந்த பெண்களை பற்றிய இதை நானும் அவர்களுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதில் நீங்கள் சொன்னது மாதிரி தவறான இன்டர்பிரிட்டேஷன்கள் தான் இதற்கெல்லாம் காரணம். மதத்தில் அப்படி ஒன்றும் கூறவில்லை. அதாவது ஒருவர் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் கூட எல்லோரும் சொல்லுவார்கள், அவர் 5 பெண்களுக்கு பணி முடித்திருக்கிறார், 6 பெண்களை முடித்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார். அந்த காரணம் இந்த 5 பெண்களை நீ நன்றாக சந்தோஷமாக வைக்கக்கூடிய பண வசதி உனக்கு இருந்தால் மட்டுமே அப்படியான நீ செய்யலாம் என்பதுதான் அங்க கூற்று. அது மட்டுமில்ல, அதன் கோட்பாட்டின் பின்பாடு என்னென்று சொன்னால், அந்த சமூகத்தில் சீரழிவு, பெண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த சீரழிவு, அந்த தன்மையெல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்காகத்தான் அந்த கோட்பாடு வந்ததாக சொல்லப்படுகின்றது. அதை பற்றி நான் வேணுமென்றால் எனக்கு ஒரு சந்தேகமா கடைசியாக நான் சுருக்கமாக இருக்கின்றேன். அதாவது வட்டி வாங்குவது என்பது ஒரு பாதகமாக கருதப்படுகின்றது.
ஆனால் இப்பொழுது அன்று இருந்த விட தற்பொழுதுள்ள மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகள் எல்லாம் நிறைய வளர்ச்சி அடைந்த நாடுகளாக இருக்கின்றது. பேங்க் ஆஃப் அரேபியா, பேங்க் ஆஃப் சூடான், எல்லா இடம் பேங்க் இருக்கிறது, எல்லா இடமும் சேமிப்பு வங்கிகள் எல்லாம் இருக்கிறது, வட்டிகள் வருகின்றன. இந்த வட்டிகளை அவர்கள் நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். எனக்கு ஒரு ஆதங்கம், எனக்கு இது தெரியவில்லை. அந்த வட்டிகளை இவர்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள், நல்ல வகையில் பயன்படுத்துகிறார்களா அல்லது அதையும் இன்வெஸ்ட் பண்றார்கள் என்பதை எனக்கு அறிய ஆவல். தெரிந்தால் கூறுங்கள், இல்லாட்டி பரவாயில்லை. மற்றது இன்னொன்று வந்து ஸ்ரீகந்தராஜ மாஸ்டர் கேள்வி கேட்டிருந்தார், இந்த காபாக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி. அதுக்குள்ள உண்மையிலே ஒரு சின்ன ஒரு இடம் தான். நான் அதுக்குள்ள 3 மரத்தூண்கள் இருக்கின்றன. ஒரு சின்ன 3 மரத்தூண்கள், சின்ன ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்கின்றது. சின்ன ஸ்டேர் கேஸ், அது எங்க போகுதுன்னு தெரியாது. உள்ளுக்கு ஒரு கேபினெட் இருக்குது, வூடன் கேபினெட் இருக்குது. அந்த வூடன் கேபினெட் என்ன இருக்குன்னு சொன்னா ஆயில்ஸ், எசென்சியல், என்ன சொல்றது, இந்த உள்ளுக்கு போய் கிளீன் பண்ணுவார்களாம். போக முடியாது, கதை போக முடியாது. ஆனா அது அந்த ஓபன் பண்ணி அந்த கிளீன் பண்ற அன்றைக்கு கொஞ்சம் பேர் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது எந்த நாளுமே ஹஜ்ஜிக்கு முன்பு செய்வார்கள். ஹஜ்ஜி தொடங்குவதற்கு முந்தின மாதம் அதை துறந்து அந்த நாட்டின் மன்னன் அந்த பெரியவர்கள் வந்து அதை கிளீன் பண்ணி அதை செய்துட்டு முழுவாங்க. அந்த டைம்ல பாக்குறதுக்கு விடுவார்களாம் சொல்லுவார்கள். ஆனா எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. நாம இங்க இருக்கிறோம். நன்றி நன்றி ஐயா, உங்களுக்கு நன்றி. அடுத்து வசந்தராஜ் ஐயா. எங்களுடைய நேரம் எல்லாம் சரி நெருக்கம் முடிந்து விட்டது. நன்றி வணக்கம் ஃபாயிசா அவர்களுக்கு. உண்மையிலேயே வந்து இது ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் இப்பொழுது பேசியிருப்பது. நாங்கள் எல்லோரும் எல்லா மதங்களையும் பற்றி அறிந்திருப்பது மிக முக்கியமானதான். பாபு அவர்கள் வந்து அழகாக சொன்ன, தன்னுடைய ரோட்ல தன்னுடைய வீதியில வந்து எல்லா சமயத்தாக்களும் இருக்கிறார்கள். எல்லோருடையும் உறவாடுவதுதான் சிறந்த சமயம். அப்படிப்பட்ட சமயத்தை நாங்கள் எல்லோரும் வந்து அறிந்து நாங்கள் எங்களுடைய இந்த சமயம் தான் சொல்லி கிளைம் பண்ணுவது அது நல்ல முறை இல்லை. இன்றைய கல்வி நிலையிலே வைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலே வந்து நீங்கள் இந்த சமயத்தை பற்றி ஆரம்பத்திலே நீங்கள் ஆபிரகாம் பற்றி சொன்னீர்கள். ஆபிரகாம் யூத மதத்தினுடைய ஒரு தலைவர் என்று ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அவரில் இருந்துதான் கிறிஸ்டியன்ஸும் இந்தியால வந்து முஸ்லிம், அதாவது இஸ்மாயில் ஈசாக் 2 பிள்ளைகள் அவருடைய. அந்த இதில் இருந்துதான் 2 கிளைகளாக வந்ததாகத்தான் 2 பேரும் ஆசிரியக்கப்பட்டதாகத்தான் பழைய ஏற்பாடு சொல்லுகின்றது. ஜீசஸ் வந்து பிறந்ததுக்கு பிறகுதான் கிறிஸ்தவ சமயம் வந்து உருவாக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் ஜீசஸுடைய ஒரு முக்கியமான ஆள் வந்து அவரும் ஆராய்ச்சிக்குரிய ஆள் தான். ஏனென்று சொன்னா அவருக்கு தகப்பன் யார் என்று தெரியாது, அவருக்கு தகப்பன். அதே நேரத்திலே வந்து முக்கியமாக இன்னமும் சிந்திக்க வேண்டியது, முகமது வந்து வந்தவர் வந்து ஜீசஸுக்கு பிறகு 350 வருடங்களுக்கு வந்திருக்கிறேன். ஆனா மட்டும் அவருடைய வாழ்க்கையும் நாங்கள் சிந்திக்க வேண்டியதா இருக்கின்றது. ஆனால் எல்லோருக்கும் கடவுள் உண்டு. நீங்கள் அல்லாண்டு சொல்றீர்கள், ஹிந்துக்கள் சிவா ஒன்று கூப்பிடுகிறார்கள், நாங்கள் கத்தா ஒன்று கூப்பிடுகின்றோம். அதாவது கத்தோலிக்கர்கள் கிறிஸ்தவர்கள் கத்தா ஒன்று இறைவனை ஒன்று பிதா ஒன்று கூப்பிடுகிறார்கள். அடமட்டிலே வந்து எல்லோரும் ஆராய்ச்சியின்படி பார்க்கின்றோம். நாளைக்கு உண்மையிலேயே சமயங்கள் வந்து நான் யோசிப்பது கட்டாயம் சமயம் வந்து அவருடைய கலை கலாச்சாரங்கள் அதுக்குண்டு ஒரு இருக்கின்றது கட்டுப்பாடுகள். அதை ஒவ்வொருவரும் பழகி பின்பற்றித்தான் ஆக வேண்டும். அங்குதான் ஒரு உண்மையான சமான நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கின்றது. அதுல எந்தவித ஐமிச்சமும் இல்லை. ஆனால் உண்மையிலே வந்து இப்ப நான் இப்பொழுது யோசிச்சு பார்க்கின்றேன். இப்பொழுது இன்றைக்கு ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் செய்து கொண்டு போற இந்த இதே இன்னும் ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு 50 வருஷத்துக்கு பிறகு சூம் சமயம் அதனுடைய கடவுள் வந்து எங்களுடைய ஸ்ரீஸ்கந்தராஜா நாங்கள் சிலரும் இன்னொரு வருங்காலம் வந்து உருவாக்கலாம். என்று சொன்னால் எதுவும் வந்து நடந்து கொண்டு போற முறையிலே கட்டுப்பாடான அன்பாக கொண்டு வர முறையிலே நாங்கள் ஸ்ரீஸ்கந்தராஜா பிறகு அவர் தான் இந்த சமயத்தின் பிதா என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். மட்டிலே அதுக்குரிய அம்மா வந்து அருந்ததி அம்மான்னு நாங்கள் அவர் தான் சொல்லுவோம் நம்பிக்கையாக. அதுல எந்த விதமும் இல்லை. ஆனால் இது ஒரு சந்தோஷமான ஒரு அரங்கு. இது வந்து ஒரு ஆராய்ச்சிக்குரிய அடங்கு. நாங்கள் இதை பற்றி இன்னும் கடவுளை பற்றி நான் எப்போதும் நான் ஆராய்ச்சி கொண்டு தான் இருக்கின்றேன். உண்மையான கடவுள் வந்து எல்லோருக்கும் உரியவர் உண்டு. ஆனால் உங்களுடைய சமயத்திலே அந்த பயிற்சிக்கப்பட்ட ஏற்கனவே நீங்கள் இப்ப சொல்லியிருந்தீர்கள், அதாவது வந்து வியர்வை வந்து உணர்ந்து போக முன்னுக்கு இன்னமடத்திலே வந்து முகமதுடைய வாய்ப்பு சொல்லி இருக்கிறார். அதாவது 2 பிள்ளைகளும் வந்து சண்டை பிடித்து கொண்டு போவோம், யார் முதல் கதைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த உலகம் வந்து சொல்லி 2 பிள்ளைகளையும் வந்து 2 பிள்ளைகளையும் வந்து முகமதுடைய வாய்ப்பு ஏதோ இடத்துல வந்து கழிச்சாங்க. இன்னும் இடத்துல வாசித்து பார்த்தேன். அதே இடத்துல இன்னும் ஒரு படிப்பினை ஒன்று இருக்கின்றது. உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் பசியிலே இருந்து நீ சாப்பிட்டா உனக்கு அந்த அடுத்த உலகம் இல்லை என்று சொல்லி.
அப்படி பல நல்ல கருத்துக்கள் நல்ல சிந்தனைகள் வந்து இருக்கு. இதில் தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதில் நான் உண்மையிலே இதை பற்றி இது வந்து 6000த்துக்குரிய ஒரு திறமான அரங்கு. ஆனால் இது வந்து நாங்கள் ஏற்கனவே நேர கட்டுப்பாடும் காரணமாக நாங்கள் கூட கதைப்பது எனக்கும் அழகில்லை. நான் வந்து ஆனால் மிகவும் சந்தோஷம். இப்படிப்பட்ட இதில் நாங்கள் தொடர்ந்து கதைக்க வேண்டும். இதுக்கு அருந்தவராஜா அருந்ததி வெங்கடேஸ்வர சந்திரராஜா அவர்கள் மேலும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை கொடுப்பார்கள் என்று நினைத்து உங்களையும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். வசந்தராஜா மாஸ்டர், நீங்கள் இன்னொரு டெலிபதியில நான் காலையில் நினைத்ததை இப்பொழுது கூறிவிட்டீர்கள். ஸ்ரீஸ்காந்த ராஜா மாஸ்டரை பற்றி. பைசா அம்மாவின் தலைப்பை பார்த்தவுடன் நான் நினைத்தது ஸ்ரீஸ்காந்த ராஜா மாஸ்டர் தான். அதைத்தான் நானும் யோசித்தேன். இந்த மதங்கள் எல்லாம் என்று யோசிச்சு கொண்ட போது இந்த மதங்கள் எல்லாம் எல்லா கிளைகளும் கடைசியில் ஒரு சமுத்திரத்தில் தான் போய் அடைவதா இருந்தாலும் வைநாட் ஸ்ரீஸ்காந்த ராஜா வைநாட் என்றதை நானும் யோசித்தேன். அதை நீங்களும் கூறிவிட்டீர்கள். இதுல நாங்கள் 2 பேரும் ஒன்றா யோசிக்கிறத குறிக்க வருவது. நன்றி, வணக்கம். சரி, எனக்கும் இதெல்லாத்தையும் உங்களை போல எடுத்து ஊரா போட்டு கதைக்கெல்லாம் அவ்வளவு விஷயம் வச்சிருக்கிறேன். நான் டைம் போயிட்டு பிறகு எல்லாரும் போன் அடிக்க வலிக்கிட்டுருவாங்க. நேரம் தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. குறுக்கிட்டேன் நான் இன்றைக்கு எல்லாரையும் போட்டு கரைக்காதீங்க, குறையுங்கோண்டு குறுக்கிட்டு வந்தேன்னா இப்ப எனக்கு சுயந்திரமா இந்த சட் பாக்ஸ் ஒருக்கா வாசிங்க, இதுல கொஞ்சம் வந்திருக்கு நினைக்கிறேன். இன்று இங்கு புதிதாக கலந்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு ஒரு அறிவித்தல். தியான தளம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 8:45 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வுகளை பற்றிய கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரப்படி இணையுமாறு வேண்டுகிறோம். தினமும் எங்களுடன் இணைந்து தியானம் செய்ய உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். பத்மா குலேந்திரன் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கிறா. வெரி குட் இன்ஃபர்மேட்டிவ் மெசேஜ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃப்ரம் மேடம் ஃபைசா அபுசலி. Good advice for youngsters also. I am so happy to hear all the messages from Madam Faiza. Thanks for all the details. Insha Allah. Jnana Yogaraja. Thank you, Faiza Madam, for your excellent and informative speech. Please come again to continue this speech to complete. Radhe Master, beautifully explained. Well done, Faiza Master. Thank you. இவ்வளவுதான் சாட் பாக்ஸ்ல இருக்குது. நன்றி, வணக்கம். இப்பொழுது ஃபைசா அம்மா, உங்களோட பேச்சுக்காக இவ்வளவு நேரமும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 40 நிமிடங்களாக எல்லோரும் கலந்துரையாடி இருக்கிறார்கள். நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள். இனிவரும் காலங்கள்ல நீங்க 30 நிமிடத்துக்குள்ள உங்களுடைய பேச்சை முடிச்சால் மற்ற ஆக்களுடைய கருத்துக்களை நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். ஆரோக்கியமான கருத்துக்களாக அது இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நல்ல விஷயமா உங்களுக்கு முதல்ல நன்றி கூறிக்கொண்டு, அரியரட்னம் ஐயா, நீங்க ஏதாவது பேச போறீங்களா? இல்லையம்மா, நான் இந்த தளத்துக்கு எங்களுக்கு தந்ததுக்கு நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுக்கும் நன்றி. நாங்கள் இந்த தளத்தின் சார்பில் நிறைய நன்றி கூற இருக்குது. உங்களுடைய பிள்ளைகள் வியாழக்கிழமையில இனி வருவார்கள் என்று நினைக்கின்றேன். பாடசாலைகள் ஆரம்பித்து விட்டபடியால் வியாழக்கிழமை கதம்ப நிகழ்ச்சி இருக்கின்றது. அதுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட பேச்சாளர்களை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கொண்டு வந்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இப்பொழுது நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கி விட்டது. அருந்ததியம்மா, சரியா? நிறைவு செய்வோம். நன்றி.